ஏற்படுத்தி தந்ததுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவதாக. அந்த மகிமையோடு நாம் பிரவேசிக்க, அந்த திருமையோடு நாம் பிரவேசிக்க, அதே ஆனந்தம் அதே உற்சாகத்தோடு நாம் பிரவேசிக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்மை பலப்படுத்துவாராக என்று சொல்லி இந்த மலை நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவீராக. சாயங்காலம் உமக்கு நன்றி அப்பா, தேங்க்யூலாடு உமக்கு நன்றி தகப்பனே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, அவிதமாக உடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும், அவிதமாக உடைய மகிமை ஆளுகை செய்யட்டும், அவிதமாக உடைய பலன் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீங்கள் முன்பதாக நின்று பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதி, எல்லா கனம், எல்லா புகழ்பே ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you.
ಬಲೆಯಿಂದಲೂ ಮರಣಾಂತರ ವ್ಯಾಧಿಯಿಂದಲೂ ಬೆಳೆ ಕಾರಣ ಬಲೆಯಿಂದಲೂ ಮರಣಾಂತರ ವ್ಯಾಧಿಯಿಂದಲೂ ತಪ್ಪಿಸಿದವರು ನೀನೇ ಕಾಪಾಡಿದವರು ನೀನೇ ತಪ್ಪಿಸಿದವರು ನೀನೇ ಕಾಪಾಡಿದವರು ನೀನೇ ನಿಮ್ಮೊರೆ ಮುಕ್ಕಿರುವ ನನ್ನ ಕುಟುಂಬವು ನಿಜವಾದ ಭಾಗ್ಯವಂತರೆಲ್ಲರಿ ನಿನ್ನ ಮೊರೆ ಮುಕ್ಕಿರುವ ನನ್ನ ಕುಟುಂಬವು ನಿಜವಾದ ಭಾಗ್ಯವಂತರು ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವ ನಾವೇ ಧನ್ಯರು ನಿನ್ನ ಸೇವೆ ಮಾಡುವ ನಾವೇ ಧನ್ಯರು ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವ ನಾವೇ ಧನ್ಯರು ನಿನ್ನ ಸೇವೆ ಮಾಡುವ ನಾವೇ ಧನ್ಯರು. Thank you.
Feliz Navidad, prospero año, felicidad. I wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. ಬೆತ್ಲೆಹೇಮಿನಲ್ಲಿ ಯೇಸು ಜನಿಸಿದ, ಜನರಿಗೆಲ್ಲ ಮಹಾ ಸಂತೋಷ ನೀಡಿದ. ಬೆತ್ಲೆಹೇಮಿನಲ್ಲಿ ಯೇಸು ಜನಿಸಿದ, ಜನರಿಗೆಲ್ಲ ಮಹಾ ಸಂತೋಷ ನೀಡಿದ. ಮೇರಿ ಕ್ರಿಸ್ಮಸ್, ಹ್ಯಾಪಿ ಹ್ಯಾಪಿ ಕ್ರಿಸ್ಮಸ್, ಮೇರಿ ಮೇರಿ ಕ್ರಿಸ್ಮಸ್, ಹ್ಯಾಪಿ ಹ್ಯಾಪಿ ಕ್ರಿಸ್ಮಸ್, ಮೇರಿ ಮೇರಿ ಕ್ರಿಸ್ಮಸ್, ಹ್ಯಾಪಿ ಹ್ಯಾಪಿ ಕ್ರಿಸ್ಮಸ್, ಮೇರಿ ಮೇರಿ ಕ್ರಿಸ್ಮಸ್. ಬೆತ್ಲೆಹೇಮಿನಲ್ಲಿ ಯೇಸು ಜನಿಸಿದ, ಜನರಿಗೆಲ್ಲ ಮಹಾ ಸಂತೋಷ ನೀಡಿದ. ಬೆತ್ಲೆಹೇಮಿನಲ್ಲಿ ಯೇಸು ಜನಿಸಿದ, ಜನರಿಗೆಲ್ಲ ಮಹಾ ಸಂತೋಷ ನೀಡಿದ. ಕಷ್ಟ ನಷ್ಟ ರೋಗದಿಂದ ಭಯವೇ ಇಲ್ಲ, ಅದ್ಭುತವ ಮಾಡುವ ಯೇಸು ಜನಿಸ್ಯಾನಲ್ಲ. ಕಷ್ಟ ನಷ್ಟ ರೋಗದಿಂದ ಭಯವೇ ಇಲ್ಲ, ಅದ್ಭುತವ ಮಾಡುವ ಯೇಸು ಜನಿಸ್ಯಾನಲ್ಲ. ಅದ್ಭುತವ ಮಾಡುವ ಯೇಸು ಜನಿಸ್ಯಾನಲ್ಲ. ಅದ್ಭುತವ ಮಾಡುವ ಯೇಸು ಜನಿಸ್ಯಾನಲ್ಲ. ಹ್ಯಾಪಿ ಹ್ಯಾಪಿ ಕ್ರಿಸ್ಮಸ್, ಮೇರಿ ಮೇರಿ ಕ್ರಿಸ್ಮಸ್, ಹ್ಯಾಪಿ ಹ್ಯಾಪಿ ಕ್ರಿಸ್ಮಸ್, ಮೇರಿ ಮೇರಿ ಕ್ರಿಸ್ಮಸ್, ಹ್ಯಾಪಿ ಹ್ಯಾಪಿ ಕ್ರಿಸ್ಮಸ್, ಮೇರಿ ಮೇರಿ ಕ್ರಿಸ್ಮಸ್, ಹ್ಯಾಪಿ ಹ್ಯಾಪಿ ಕ್ರಿಸ್ಮಸ್, ಮೇರಿ ಮೇರಿ ಕ್ರಿಸ್ಮಸ್.
ಆಶ್ಚರ್ಯಪ್ಪ ಎಲ್ಲರ ಕೈಗಳು ತಟ್ಟಿ எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுமப்பா. தேங்க்யூ ஜீசஸ். என் பெலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் என் தேவனா. எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் என் தேவனா. என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என்னை கடன் வாங்க விட மாட்டா. கொடுக்காத செலுத்துங்க செய்திடுவா. என்னை கடன் வாங்க விட மாட்டா. கொடுக்காத செலுத்துங்க செய்திடுவா.
ஹல்லேலூயா. இந்த நேரத்துல இயேசு பிறந்தாரே எந்த உள்ளத்திலே இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். எனக்கு இன்னும் யார் யாரோட உள்ளத்துல இயேசு பிறக்கலையோ அவங்க உள்ளத்துல எல்லாம் இயேசு பிறக்கணும் என்று சொல்லி நம்ம பாடலாம். பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம்.
இருக்கா? இல்ல ப்ரோ, பாவத்துல சித்தவங்கள இயேசு உயிரோட எழுப்பினாரு. அவங்க போற செம்ம குத்து. கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போய் ஜாலியா மம்மி செஞ்ச கிறிஸ்மஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். அஷோ சாம்பிள் மறந்துட்டோம் இல்லையா? சரி சரி, இப்போ போய் சாம்பிள்ல பார்க்க போலாம். அவனுக்கும் கிறிஸ்மஸ் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் கொஞ்சம். ஏ சாம்பிள், பிரேஸ் லோட்டா எங்க காலையில இருந்து பார்க்கவே முடியல. December month aduma mood of a week. என்னாச்சு சாம்பிள்? என்ன நானு? சீக்கிரம் சொல்லு. இல்ல, நான் இவ்வளோ வருஷமா கிறிஸ்டியனா இருக்கேன். ஆனா இயேசுப்பா எப்படி பிறந்தாருன்னே தெரியாது. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அக்கா. சாம்பிள், நீனா அட்லீஸ்ட் என்கிட்ட கேட்டியே. எவ்வளோ பேரு இன்னமும் கிறிஸ்மஸ்னா என்ன, கிறிஸ்மஸ் ஏன் செலிப்ரேட் பண்றாங்கன்னே தெரியாம இருக்காங்கடா செல்லம். நிஜமாவா? சரி, இப்போ நான் உன்னோட டவுட் எல்லாம் கிளியர் பண்றேன். நீ ரெடியா இருக்கியா? ரெடி சொல்லுங்க அக்கா. நான் கேட்க ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன். ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகமே பாவத்தில் மூழ்கிக் கொண்டிருந்த நேரம் தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் எந்த தொடர்புமின்றி இருந்த நேரம் தேவாதி தேவன் தம்முடைய சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் மீட்பராக அனுப்ப சித்தமானார். இஸ்ரவேல் தேசத்தில் நாசரேத் ஊரில் கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு மரியாள் நித்திரை செய்து கொண்டிருக்கையில் தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி, கிருபை பெற்றவனே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். சிறியவர்களே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவன் குமாரன் எனப்படுவார்.
அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாடுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் கர்த்தவதியாய் இருப்பதை யோசேப்பு அறிந்தான். ஆனால் யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அன்று இரவு தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். சகல ஜனங்களுக்கும் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தராயனால் கட்டளை பிறந்தது. எனவே அவரவர் தங்கள் தங்கள் ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுதும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். ஐயா, என் மனைவி பிரசவ வழியா வேதனைப்படுகிறார். அவருடைய சத்திரத்தில் இடமளிக்கிறதா? இல்லை ஐயா. என் மனைவிக்கு பிரசவ காலம் நேரிட்டது. உங்கள் சத்திரத்தில் இடமளிக்கிறதா? இடம் காலியாக இல்லையே. சத்திரத்தில் இடம் இல்லாததினால் அங்கிருந்த மாட்டு தொழுவத்திற்கு சென்றார்கள். அவள் தன் முதற் பேரான மாறனை பெற்றெடுத்தாள். மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள்.
கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ளும்படி வந்தோம். என்னது யூதருக்கு ராஜாவா? பிரதான ஆசாரியரே, வேதபாரகரே, எல்லாரும் இங்கு வாருங்கள், நான் விசாரிக்கிறேன். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது, பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது மன்னா. அப்படியா? நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரிங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள். நல்லது, போய் வாருங்கள். பிள்ளையை காண சாஸ்திரிகள் செல்கிறார்கள். அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் இடம் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காட்சியை கண்டு இன்புறுவது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். அவரே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனை உங்களுக்கு அருளிச் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ಆಶೀರ್ವದಿಪಾರಾಗ. ಪೊಲೀಸರ ತಂಡವಾಗಿರಬಹುದು, ನೀವೆಲ್ಲರೂ ತುಂಬಾ ಉತ್ತಮವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಅನ್ನ ನಡೆಸಿಕೊಟ್ರಿ. ಹೊಸ ಹೊಸ ಟ್ಯಾಲೆಂಟ್ಗಳು ಆಚೆ ಬಂದಿದ್ದನ್ನು ನಾನು ಸ್ವಲ್ಪ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೆ ನಿಂತ್ಕೊಂಡು. ನಿಜವಾಗ್ಲೂ ನನಗೂ ಸ್ವಲ್ಪ ಖುಷಿಯಾಯಿತು. ನಾನು ನಂಬ್ತೇನೆ ನೀವೆಲ್ಲ ಖಂಡಿತ ಅದನ್ನು ನೋಡಿ ಖುಷಿ ಪಟ್ಟಿರ್ತೀರ ಅಂತ. ಕೊನೆಯದಾಗಿ ಜೋರಾಗಿ ಅವ್ರಿಗಾಗಿ ನಾವು ಪಡ್ತೀವಿ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮತ್ತೊಂದು ಅವಧಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ನಾನು ವಂದಿಸುವನಾಗಿದ್ದೇನೆ. ನಮ್ಮ ಆಹ್ವಾನವನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿ ಈ ಒಂದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗೆ ಬಂದಂತ ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ವಂದನೆಗಳು. ನಾನು ನಂಬ್ತೇನೆ ಖಂಡಿತವಾಗಿಯೂ ನೀವೆಲ್ಲ ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಖುಷಿ ಹೊಂದಿದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಳಿ. ಸೊ ಏನೋ ಒಂದು ಸ್ಪೆಷಲ್ ಆಗಿ ನಾನು ಮೆಸೇಜ್ ಕೊಡಬೇಕು ಅನ್ನೋದೇ ಅನಿಸ್ತಾ ಇಲ್ಲ ಇವಾಗ. ನಾನು ಏನ್ ಮಾತಾಡಬೇಕು ಅಂತ ಇದ್ನೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಈ ಮಕ್ಕಳು ನಮ್ಗೆ ತೋರಿಸ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಒಂದು ಗಾದೆ ಈ ರೀತಿ ಇದೆ, ಕನ್ನಡದಲ್ಲಿ, ತಮಿಳ್ ಎಲ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿದೆ. ಒಂದು ಪಿಕ್ಚರ್ 1000 ವರ್ಡ್ ನ ಮಾತಾಡುತ್ತಂತೆ. ஒரு பிக்சர் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை பேசுமா. ಯಾವ ಪಿಕ್ಚರ್ ಅಂದ್ರೆ ಥಿಯೇಟರ್ ಅಲ್ಲಿ ಓಡುತ್ತಲ್ಲ ಆ ಪಿಕ್ಚರ್ ಬಗ್ಗೆ ನಾನು ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಥಿಯೇಟರ್ ಅಲ್ಲಿ ಓಡೋ ಪಿಕ್ಚರ್ ಕುರಿತು ನಾವು ಇಮೇಜ್, ಒಂದು ದೃಶ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ ஒரு பார்வை நம்ம ஒரு காரியத்தை பார்க்கும்போது ಆ ದೃಶ್ಯ ಸಾವಿರಾರು ಮಾತುಗಳನ್ನು ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇರುತ್ತೆ ಅಂತೆ. ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் நம்மளோட பேசுமா. ಸೊ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾನೇನೋ 30 ನಿಮಿಷ ಮಾತಾಡಬೇಕು ಅಂತ ಅನ್ಕೊಂಡಿದ್ನೋ, 30 ನಿಮಿಷ பேசணும்னு இருந்தேனೋ, ಅದನ್ನೆಲ್ಲ ಇವರು ಅದ್ಭುತವಾಗಿ ದೃಶ್ಯದ ಮೂಲಕ ನಮಗೆ ತೋರಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದ್ಭುತமா ಒಂದು ನಾಟಕ ಮೂಲಕ ಕಾಟಿರ್ತಾರೆ. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಂದ್ರೆ ಏನು ಅನ್ನೋದನ್ನ ನಮಗೆ ತೋರಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಕ್ರಿಸ್ಮಸ್ ನ ಇನ್ನೇನು ಕಾಟಿರ್ತಾರೆ. ಆದ್ರೂ ನಂದು ಒಂದು ಇರ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿ, ಎಂದಿಗೂ ಒಂದು ಇರುತ್ತೋ ಅಂತ ನಿಮ್ದೆಲ್ಲ ಇಷ್ಟೊತ್ತಿತ್ತಲ್ವಾ, ಇவ்வளவு நேரம் உங்களோட இருக்கிறது, ನಂದು ನಿಮ್ ಜೊತೆಗೆ ಒಂದು ಇರ್ಲಿ ಅಂತ என்னோடது ಒಂದು ಇರುತ್ತೋ. ನಾನು ಸ್ವಲ್ಪ ನಿಮ್ಮನ್ನ ಮಾತಾಡಿಸಬೇಕು, ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡಬೇಕು ಅಂತ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಾನು உங்களோட பேசணும்னு விரும்புறேன். ನಾನು
ಮಾತಾಡೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ நான் பேசுறதுக்கு முன்பதாக ಮತ್ತೊಂದು ಅವಧಿ மறுபடியுமா ಈ ಒಂದು ಇನ್ವಿಟೇಷನ್ ಅನ್ನ ನೀವೆಲ್ಲ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿ இந்த அன்பின் அழைப்புக்கு ஏற்றுக்கொண்டு ನೀವು ಈ ಒಂದು ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗೆ ಬಂದಿರೋದು ನನಗೆ ತುಂಬಾ ದೊಡ್ಡ ಸಂತೋಷ. ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಅದು ரொம்ப ಸಂತೋಷ. ಸೊ ಮೊದಲನೇದಾಗಿ முதலாவதாக ನಮ್ಮ ಹೌಸ್ ಆಫ್ ಗಾಡ್ ಸಭೆಯ ಎಲ್ಲರಿಗಾಗಿ ನಾನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಹೌಸ್ ಆಫ್ ಗಾಡ್ ಸಭೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ನಾನು ಸ್ತೋತ್ರ ದಯವಿಟ್ಟು ಅವ್ರಿಗಾಗಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಚಪ್ಪಾಳೆಯನ್ನು ತಂದ್ಬಿಡೋಣ. ಹೌಸ್ ಆಫ್ ಗಾಡ್ ಸಭೆಯಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ ಹೌಸ್ ಆಫ್ ಗಾಡ್ ಸಭೆ ವಿಶೇಷವಾಗಿ ಅನೇಕರು ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕಾಗಿ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗಾಗಿ ನೀವು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಿದ್ದೀರಾ. ಅನೇಕರು இந்த ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗಾಗಿ ரொம்ப ಪ್ರಯಾಸಪಟ್ಟು ಕೆಲಸವನ್ನ ಮಾಡಿದ್ದೀರಾ. வேலை செஞ்சிருக்கீங்க. ಅನೇಕರು ತ್ಯಾಗದ ಕಾಣಿಕೆಗಳ ಮೂಲಕ ಇದನ್ನು ನೀವು ಪ್ರೋತ್ಸಾಹ ಪಡಿಸಿದ್ದೀರಾ. ತ್ಯಾಗத்தின் காணிக்கை மூலமா இதை நீங்க பண்ணி ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುವ ಪ್ರಕಾರ கண்டிப்பா ஆண்டு வசனம் சொல்றது போல ನಿಮ್ಮ ಪ್ರಯತ್ನಗಳು ವ್ಯರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. உங்களுடைய பிரயாசம் ஒரு நாள் வீணாகாது. ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ. கண்டிப்பா அவருடைய ಆಶೀರ್ವಾದ ಇದ್ದೇ இருக்கும். ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದರ ಜೊತೆಗೆ அதோடு கூட ಈ ಒಂದು ಆಹ್ವಾನವನ್ನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿ இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ಹೆಗ್ಡೆ ನಗರದ ಅನೇಕ ಸಭೆಗಳಿಂದ ಬಂದಿರುವಂತಹ ಹೆಗ್ಡೆ ನಗರದ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದಿರುக்கிற ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರರಿಗೆ ನನ್ನ ಅಭಿನಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಅನ್பான ಸಹೋದರ ಸಹೋದರಿಗೆ ನಾನು வரவேற்கிறேன். ಅವರಿಗಾಗಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಚಪ್ಪಾಳೆಯನ್ನು ತಟ್ಟಿಬಿಡೋಣ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. ದೇವರು ಉಂಗಲಿಗೂ ವಿಶೇಷವಾಗಿ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. ಎಲ್ಲ ಅವಶ್ಯಕತೆಯನ್ನು ದೇವರು ಸಂಧಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ದೇವರಿಗೆಲ್ಲ ಅವರು ಸಂಧಿಪಾರ. ಆಮೆನ್. ஹalleluya. and ಮೂರನೇದಾಗಿ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೂ ನಾನು ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಮಾಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಮೂರನೇದು ಕೂಡ ನಾನು சொல்ல விரும்புறேன். ಅವರು ಯಾರು ಅಂದ್ರೆ ಅವರು ಯಾರನ್ನ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದವರೇ. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ இருந்தவங்க. ಆದರೆ ಈಗ ಮನೆಯನ್ನ ಖಾಲಿ ಮಾಡಿ ದೂರ ಹೋಗಿರೋದ್ರಿಂದ வீட ಖಾಲಿ பண்ணி ದೂರமா போனதுனால ಅಂದ್ರೆ ಹತ್ರ ದೂರ ಅಲ್ಲ, கிட்ட இல்ல, ತುಂಬಾ ದೂರ ಹೋಗಿದ್ರು. ரொம்ப ದೂರ போயிருந்தாங்க. ಆ ಊರ ಹೆಸರುಗಳು ಇವಾಗ ನಾನು ಮರ್ತೋಗಿದ್ದೀನಿ. ಊರ ಪೇರು ಕೂಡ ಮರೆತು. ಆದ್ರೆ ಅವರು ಇವತ್ತು ನಮ್ಮ ಆಹ್ವಾನವನ್ನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿ அவங்களும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ಮಧ್ಯದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗೆ ಬಂದಿರೋದು நம்மளோடு கூட இந்த ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂತೋಷ. ஒரு பெரிய சந்தோஷம். ಸಿಸ್ಟರ್ ಶ್ರಾವಣಿ ಅಂಡ್ ಬ್ರದರ್ ಅವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ಶ್ರಾವಣಿ ಸಿಸ್ಟರ್ ಅವರ ದಯವಿಟ್ಟು ನೀವು ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳುವಂತೆ ನಾನು ಪ್ರೀತಿಯಿಂದ ಕೇಳಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಿಮ್ಮುಂಬಡಿಕಾக ನಾನು ಕೇಳ್ತೀನಿ. ನೀವು ಅವರನ್ನು ನೋಡಿದ್ರೆ ನೀವು ಅವರನ್ನು ಗುರುತಿಡಬಹುದು. அவங்கள பார்த்தா உங்களுக்கு தெரியும். ನಮ್ಮ ಸಭೆಯ ವಿಶ್ವಾಸಿಗಳು ನಮ್ಮ ಸಭೆಯ ವಿಶ್ವಾಸಿ ಕಾರಣಾಂತರದಿಂದ ಬೇರೆ ಕಡೆಗೆ ಬಾಡಿಗೆಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. அவங்க அடுத்த இடத்துல வாடகைக்கு போயிட்டதனால ಕೋಟ ಕರೆಕ್ಟ್ ಅನ್ನ ಹೇಳಿದ್ರು. ವಿ ಕೋಟ ಅನ್ನೋ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಅವರು ಬಂದು ವಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ವಿ ಕೋಟ என்ற ஒரு இடத்துல போய் இருக்கறாங்க. ಐ ಥಿಂಕ್ ಸುಮಾರು 80 ರಿಂದ 90 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರ ಅಂತರ ಇದೆ. 90 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರ ಇருக்கு. ಬಟ್ ಈ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗಾಗಿ ಅಲ್ಲಿಂದ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟು ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬಂದಿರೋದು ಒಂದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ. ಈ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗಾಗಿ ಅவ்வளவு தூரத்துல வந்தது பெரிய சந்தோஷம். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ಉಂಗುಲಿ ಹಾಗಾಗಿ ಒಂದು ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿಬಿಡೋಣ. Hallelujah. Hallelujah. ಓಕೆ, ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಇನ್ನೊಂದು ನಾವು ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಮಾಡ್ಬಿಡೋಣ. ಇನ್ನೊಂದು ಕೂಡ ನಾವು ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಮಾಡೋಣ. ಇನ್ನೊಂದು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಲ್ಲಿ ನಮಗೆ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮುಗಿದೋಗುತ್ತೆ. ಕೊಂಚ ನೇರಕ್ಕೆ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮುಗಿದು. ನಾನು ಟೈಮಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಶಾರ್ಪ್ ಆಗಿರ್ತೀನಿ. ಟೈಮ್ல ரொம்ப ಕ್ಲೀನ್ ಆಗಿ ಹೇಳಿ ಟೈಮ್ಗೆ ಮುಗಿಸ್ಬಿಡ್ತೀನಿ. ಸೊನ್ನ ಟೈಮ್ಗೆ ಮುಗಿಸ್ಬಿಡ್ತೀನಿ. ಬೇಕು ಅಂದ್ರೆ ನಾನು ಮುಂದುವರಿಸೋದಿಲ್ಲ. ವೇನು ನಾನು ತೊಡರ್ ಮಾಡಿ. ಯಾಕಂದ್ರೆ ಮುಂಚಿತವಾಗಿನೇ ಮುಗಿಸ್ಬಿಡ್ತೀನಿ. ಅದಕ್ಕೆ ಮಿನ್ನಿ ಕೂಡ ಮುಗಿಸಿಲ್ಲ. ಮುಗಿದ ಮೇಲೆನೆ ತುಂಬಾ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಆಗಿ ಒಂದು ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಇರೋದು. ಮುಗಿದ பிறகு ஒரு முக்கியமான ಪ್ರೋಗ್ರಾಮ್. ಏನ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಇರೋದು? என்ன ಪ್ರೋಗ್ರಾಮ್? ನಾವೆಲ್ಲ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಾ ಊಟ ಮಾಡೋ ಒಂದು ಪ್ರೋಗ್ರಾಮ್. ಓಕೆ, ಸೊ ನಿಮಗೆ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಭೋಜನವನ್ನ, ಒಂದು ಡಿನ್ನರ್ ಅನ್ನ ಪ್ರಿಪೇರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ವಿಶೇಷವಾದ ಒಂದು ಡಿನ್ನರ್ ಆಯ್ತು. ನಿಮ್ಮ ಫೇವರೇಟ್ ಫುಡ್. ನೀವು ಖಂಡಿತ ಅದನ್ನ ಇಷ್ಟಪಟ್ಟೆ ಪಡ್ತೀರಾ. ಖಂಡಿತ ನೀವು ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಅದು ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ. ಆ ಫುಡ್ ಬೇರೆ ಏನೂ ಇಲ್ಲ. ಇವತ್ತು ರಾತ್ರಿ ನಮ್ಗೆ ಅನ್ನ ಸಾಂಬಾರ್ ಪ್ರಿಪೇರ್ ಆಗಿದೆ. ನನ್ಗೆ ಗೊತ್ತು ನೀವು ಬೇಜಾರಾಗ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳಿ ಅದಕ್ಕೊಂದು ಸೈಡ್ ಡಿಶ್ ಹೇಳ್ತೀನಿ ಕೇಳಿ. ಅನ್ನ ಸಾಂಬಾರ್ಗೆ ಸೈಡ್ ಡಿಶ್ ಆಗಿ ಹಪ್ಪಳ ರೆಡಿ ಇದೆ. ಕೆಲವರು ಮನಸ್ಸಲ್ಲಿ ಅನ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಪಾಸ್ಟರ್ ನೀವ್ ಹೇಳಿದ್ದು ಮಾತ್ರ ನಿಜವಾಗಿದ್ರೆ ನಾನು ಇವಾಗಲೇ ಎದ್ದೋಗ್ಬಿಡ್ತೀನಿ ಪಾಸ್ಟರ್. ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ನಿಮ್ಮನ್ನ ಯಾವತ್ತೂ ನಾವು ಆ ರೀತಿ ಬಿಡೋದಿಲ್ಲ. ನಾನು ಹೇಳುವಾಗ ನೀವೇನ್ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಅನ್ಕೊಂಡ್ರೋ, நீங்க இருதயத்துல எது நினைச்சீங்களோ, ಯಾವ ಫುಡ್ ನಿಮ್ಮ ನೆನಪಿಗೆ ಬಂತೋ, எந்த சாப்பாடு உங்க ನೆನಪಿಗೆ ಎಸ್ ನೀವು ನೆನೆಸ್ಕೊಂಡಿದ್ದು ಕರೆಕ್ಟ್, ನಿನಗಿದ್ದು ಕರೆಕ್ಟ್, ಅದೇ ನಿಮ್ಗೆ ಇವಾಗ ರೆಡಿ ಆಗಿದೆ. அதுதான் உங்களுக்கு ரெடியா இருக்கு. ಆದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಯಾರು ನೀವು ಆತರ ಪಡ್ದಂಗೆ ಹೋಗ್ದಂಗೆ ಇದ್ದು ನಿಧಾನವಾಗಿ ತಿನ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೇಕಂತ ಪ್ರೀತಿನ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ. ನಿಧಾನವಾಗಿ ಇದ್ದು ಸಾಪಿಟ್ಟು ಹೋಗುம்படியாக ನಾನು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ವೇಗವಾಗಿ ಒಂದು 3 ವಿಷಯವನ್ನು ನಾನು ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஒரு 3 விஷயத்தை சொல்ல விரும்புறேன். ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ಕೊಂಡು ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ. அவருடைய வசனத்துக்கு ஒரு சின்ன ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಕೇಳುವವರಾಗಿರೋಣ. இந்த வசனத்தை கேட்கிறவங்களா ಈ இருக்கட்டும். ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಅಳವಡಿಸಿಕೊಳ್ಳೋರಾಗಿರೋಣ. நம்ம இருதயத்துல ஏற்றுக்கொள்ளவங்களா ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಡೆಯೋರಾಗಿ ಕಾಣಪಡೋಣ. வசனத்தின் பிரகாரம் நடக்கிறவங்களா ಇದೆಲ್ಲದಕ್ಕೂ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿ. ಇದೆಲ್ಲದಕ್ಕೂ ಅವರೇ ಉದಯಿಸಿ ದೇವರು ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡಲಿ. ಅವರೇ ಕೃಪೆ செய்ய. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. ಪ್ರೀತಿಯ ಪರಲೋಕದ ತಂದೆಯೇ, ನಿನ್ನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ದೇವರೇ, ಈ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಗೆ ನಾವು ಬಂದು ನಿಲ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ.
ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ, ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುವವರಾಗಿ ನಾವು ಬಂದು ನಿಲ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಈಗಾಗಲೇ ನಾವು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಮ್ಮ ಕಣ್ಣಾರೆ ಕಂಡಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ಅದರ ಮೂಲಕ ನಮ್ಮ ಒಳಗೆ ನಂಬಿಕೆ ಹೆಚ್ಚಾದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಆದರೂ ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನ ನಾವು ತೆರೆದು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ನಾವು ನಿನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಕೇಳುವಾಗ ನಮ್ಮ ಕಿವಿಯ ಒಳಗೆ ಅದು ಪ್ರವೇಶಿಸಲಿ, ನಮ್ಮ ಹೃದಯದ ಒಳಗೆ ಅದು ತಂಗಲಿ, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅದರ ಪ್ರಕಾರವಾದ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾವು ಅದನ್ನ ಅರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ನೀನು ಮಾತಾಡು, ನಾವು ಕೇಳ್ಕೊಳ್ತೀವಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ನಮ್ಮ ಪರಲೋಕದ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಷ್ಟು ಜನ ದುಃಖವಾಗಿದ್ದೀರಾ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕೆ ದುಃಖ? ಹಾಗೆ ನಾನು ಸ್ವಲ್ಪ ಹಾಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತೀನಿ. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಕಾಲದ ಒಳಗೆ, ಸೀಸನ್ ಒಳಗೆ ನಾವು ಪ್ರವೇಶ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಕಾಲಘಟ್ಟಕ್ಕೂ ಪ್ರವೇಶಿಸಿರುವುದು. ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಸೀಸನ್, ಒಂದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಸೀಸನ್ ಅಂತ ನಾವು ಇದನ್ನ ಕರೀಬಹುದು. ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಕಾಲಘಟ್ಟ. ನಾನು ಬೆಳಗ್ಗೆನೂ ಅದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ. ಕಾಲಿಗೆ ಎಲ್ಲಾ ಕಾಲಗಳು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಕಾಲಗಳು. ಎಲ್ಲಾ ಕಾಲ ரொம்ப ಮುಖ್ಯವಾದ. ಆದ್ರೆ ಈ ಒಂದು ಡಿಸೆಂಬರ್ ಸೀಸನ್ ಅಂತ ಬರುವಾಗ, ಡಿಸೆಂಬರ್ ಮಾದಂ வந்தாவே ಇದು ಯಾವುದೋ ಒಂದು ಗುಂಪಿಗೆ ಸೀಮಿತವಾದ ಕಾಲವಲ್ಲ. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு தொடர்ந்தது. ಯಾವುದೋ ಒಂದು ಜನಕೂಟಕ್ಕೆ ಸೀಮಿತವಾದ ಕಾಲವಲ್ಲ. ஏதோ வேற ಜನங்களுக்கு ಸೇರಿದ ಅಲ್ಲ. ಇಲ್ಲ ಯಾವುದೋ ಒಂದು ದೇಶಕ್ಕೆ ಸೀಮಿತವಾದ ಕಾಲವಲ್ಲ. ஏதோ ஒரு தேசத்துக்கு ಸೇರಿದ. ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಅದಕ್ಕೆ ಮಾರಾಯಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಸೀಮಿತವಾದ ಒಂದು ಕಾಲವಾಗಿದೆ. ಉಲಗಕ್ಕೆ ಏற்றுಕೊಳ್ಳಲಾನ ஒரு ಕಾಲ. ಏನೇ ಕಷ್ಟ ಇರಲಿ, ಎಂತ ಕಷ್ಟ ಇರಲಿ, ಏನೇ ಸಮಸ್ಯೆಗಳ ಪ್ರಶ್ನೆ ಇರಲಿ, ಈ ಡಿಸೆಂಬರ್ ಒಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಿದ ಕೂಡಲೇ ಡಿಸೆಂಬರ್ ಕುள்ள ಪ್ರವೇಶಿಸಿದ ಉಡನೆ ನಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಸಂತೋಷ ಉಂಟಾಗ್ಬಿಡುತ್ತೆ. ನಮ್ಮக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துருது. ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ನಡೆಯುವ ವಿಷಯಗಳನ್ನ ನೋಡುವಾಗ, ಸುತ್ತಿ ನಡೆದ ಕಾರ್ಯಗಳು, ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಗಮನಿಸುವಾಗ, ಅದ ಕಾರ್ಯங்களை பார்க்கும்போது ನಮ್ಮ ಒಳಗೆ ನಮಗೆ ಅರಿಯದ ಒಂದು ಸಂತೋಷ ಉಕ್ಕಿ ಬರೋದನ್ನ ನಾವು ನೋಡಬಹುದು. ನಮಗೆ ಅರಿಯಾದ ಒಂದು ಸಂತೋಷ ನಮ್ಮக்குள்ள ಬರುತ್ತೆ. ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ಯಾರು ಅಂತ ಮಾತ್ರ ನಾವು ಸರಿಯಾಗಿ ಕಂಡಿದ್ದು ಬಿಟ್ರೆ, ಕಾರಣ ಯಾರನ್ನು ಸರಿಯಾಗಿ ಕಂಡುಪಿಡಿಸಿ, ಈ ಒಂದು ಸೀಸನ್ ಗೆ ಕಾರಣವಾಗಿರೋರು ಯಾರು ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಕಂಡಿದ್ದು ಬಿಟ್ರೆ, குறிப்பிட்ட ಮಾದಕ್ಕೆ ಕಾರಣ ಯಾರು ನಾನು ಸತ್ಯನ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನೀವು ಅದನ್ನ ಕಂಡಿದ್ದು ಬಿಟ್ರೆ ಕಂಡುಪಿಡಿಸಿ ಡಿಸೆಂಬರ್ ಅಲ್ಲಿ ಮಾತ್ರ ಖುಷಿಯಾಗಿರೋದಿಲ್ಲ, ಡಿಸೆಂಬರ್ ಮಟ್ಟ ಖುಷಿಯಾಗಿ, ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ವರ್ಷದ 12 ತಿಂಗಳು ಖುಷಿಯಾಗಿರ್ತೀವಿ, ವರ್ಷದ 12 ಮಾದವು ವರ್ಷದ 365 ದಿನಗಳು ಖುಷಿಯಾಗಿರ್ತೀವಿ. ವರ್ಷದ 365 ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ಯಾರು ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ, ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ಯಾರನ್ನ? ನಮ್ಮ ರಕ್ಷಕನಾಗಿರುವ, ನಮ್ಮ ರಕ್ಷಕರಾಗಿರುವ, ನಮ್ಮ ಕರ್ತರಾಗಿರುವ, ನಮ್ಮ ಕರ್ತರಾಗಿರುವ, ನಮ್ಮ ದೇವರಾಗಿರುವ, ನಮ್ಮ ದೇವನಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಇದಕ್ಕೆ ಕಾರಣ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಇದಕ್ಕೆ ಕಾರಣമായി இருக்கிறார். ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಇಸ್ ಆಲ್ ಅಬೌಟ್ ಜೀಸಸ್ ಕ್ರೈಸ್ಟ್. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅನ್ನೋದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆಯಾಗಿದೆ. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಎಂಬುದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಪற்றி, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜನನದ ಬಗ್ಗೆ, ಅವರ ಪಿರಪೈ ಪற்றி, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬೆಳವಣಿಗೆಯ ಬಗ್ಗೆ, ಅವರ ವಲರ್ಚೆ ಪற்றி, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮಗಾಗಿ ಯಾಕೆ ಬಂದಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದ್ರ ಬಗ್ಗೆ, ಅವರು ಎದಕ್ಕಾಗ ನಮಗೆ ಬಂದಾರೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ, ಇದೆಲ್ಲವನ್ನ ಹೇಳುವಂತ ಒಂದು ಕಾಲವೇ ಇದೆಲ್ಲ சொல்லுகிற ಕಾಲದ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಕಾಲವಾಗಿದೆ. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಕಾಲമായി இருக்கிறது. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ ನಮಗೆಲ್ಲ நல்லா தெரியும் ಯಾಕೆ ಯೇಸು ಬಂದ, ಯೇಸು ಬಂದ, ಏನಕ್ಕಾಗಿ ಬಂದ, ಅವರು ಎದಕ್ಕೆ ಬಂದ, ಏನು ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು, ಅವರು ಎದಕ್ಕೆ செய்ய ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿದ್ದಾನೆ, வாழ்க்கையில என்ன we செஞ்சார், all know this. ಇದೆಲ್ಲ ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. ಇದೆಲ್ಲ ನಮಗೆ தெரியும். ಆದ್ರೇನು ಆನಾலும் ಮತ್ತೊಮ್ಮೆ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳೋದ್ರಲ್ಲಿ மறுபடியும் தெரிஞ்சுக்கிறது ಏನು ತಪ್ಪಿಲ್ಲ. எந்த தப்பும் இல்ல. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯೊಂದಿಗೆ ನನ್ನ ವಿಷಯವನ್ನು ಮುಂದುವರಿಸಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ ஒரு ಇದ್ದೀನಿ. கேள்வியோடு தொடர விரும்புகிறேன். Why Jesus came? ಯೇಸು ಯಾಕೆ ಬಂದನು? ಯೇಸು ಎದಕ್ಕಾಗ ಬಂದಾರ? ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಶೇಕನ್ ಕೊಟ್ಟು ಕೇಳಿ, ಕೈಲ ಕೈ ಕೊಟ್ಟು சொல்லுங்க, ಅವನ ಮುಖಾಮುಖವಾಗಿ ನೋಡಿ, ಅವನ ಮುಖத்தை பார்த்து சொல்லுங்க. ಯೇಸು ಯಾಕೆ ಬಂದನು? ಉತ್ತರ ಕೇಳಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡಿ. ಕೇಳ್ಬಿಟ್ರೆ பதில். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀವು ಉತ್ತರ ಕೇಳಿಬಿಟ್ರೆ நீங்க பதில் கேட்டுட்டா ನೆಕ್ಸ್ಟ್ ಕ್ವೆಶ್ಚನ್ ಗೆ ನಿಮಗೆ ಕೈಯೇ ಕೊಡೋದಿಲ್ಲ, அடுத்தது உங்களுக்கு கையை கொடுக்கும், ಬೇರೆ ಕಡೆಗೆ ತಿರ್ಕೊಂಡ್ ಬಿಡ್ತಾರೆ. ಬೇರೆ ಏದೋ தெரிஞ்சுக்கணும். ಪ್ರಶ್ನೆ ಮಾತ್ರ ಕೇಳಿದ್ದೀವಿ, கேள்வி மட்டும் கேட்டோம். ಈಗ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದವರಿಗೆ ಅದರ ಉತ್ತರ ಗೊತ್ತಿರಬಹುದು. அது கேட்டவங்க மட்டும் தான் பதில் ಇವಾಗ தெரியும். ನಾನು ಸಭೆ ಮುಂದೆ ಅದನ್ನ ಓಪನ್ ಆಗಿ ಇಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. நான் சபை முன்ன ஓபனா சொல்றேன். ಯಾಕೆ ಯೇಸು ಬಂದ? ಯೇಸು வந்தார். Why Jesus came to this world ಅಂತ ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳುವಾಗ ஏன் வந்தாருன்னு கேட்கும்போது ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಒಂದೊಂದು ಉತ್ತರ ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதில் இருக்கு. ಎಲ್ಲರೂ ಏನಾದರೂ ಒಂದು ಉತ್ತರವನ್ನ ಹೇಳಿ ಹೇಳ್ತೀರಾ, ஏதோ ஒரு பதில் சொல்லே சொல்வீங்க. ಆದ್ರೆ ஆனால் ನಾನು ಒಂದು 3 ಉತ್ತರವನ್ನ ಕೊಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. 3 பதில் சொல்ல விரும்புறேன். ಬೈಬಲ್ ಆಧಾರವನ್ನ ಇಟ್ಕೊಂಡು, வேத ಆಧಾರமா வைத்து, ವಾಕ್ಯವನ್ನ ಆಧಾರವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡು, ವಚನத்தை ಆಧಾರமா வைத்து, ಯೇಸು ಯಾಕೆ ಭೂಮಿಗೆ ಬಂದ ಅನ್ನೋ ವಿಷಯದ ಮೇಲೆ ಯೇಸು ஏன் பூமிக்கு வந்தார் என்று சொல்லி 3 ಉತ್ತರವನ್ನ
ಕೊಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. 3 பதில் சொல்ல விரும்புறேன். ಈ 3 ಉತ್ತರಗಳನ್ನ 3 பதிலும் ನೀವು ಮಾಡಬೇಕಾಗಿದ್ದಿಷ್ಟೇ நீங்க செய்யறது ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ನೀವು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡು இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ಅದು ಆ ಒಂದು ಉತ್ತರಗಳಿಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ அந்த பதிலுக்கு தகுந்ததாய் ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಭವಿಷ್ಯವನ್ನ ನೀವು ರೂಪಾಂತರಗೊಳಿಸೋದಾದ್ರೆ உங்க வாழ்க்கையை நீங்க மறுரூபமாக்கி விட்டால் ನಿಶ್ಚಯವಾಗಿಯೂ உண்மையாக ಕ್ರಿಸ್ಮಸ್ ನ ನಿಜವಾದ ಅರ್ಥವನ್ನ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೀವು ಕಂಡುಕೊಳ್ಳಲಾಗ್ತೀರಾ. கிறிஸ்துமஸ் உண்மையான அர்த்தத்தை உங்க வாழ்க்கையில நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஹalleluya ஹalleluya. ನಂಬರ್ 1 ಮೊದಲನೇದಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. முதலாவது பாருங்க, why Jesus came, ಯಾಕೆ ಯೇಸು ಬಂದನು? ஏன் இயேசு வந்தார்? ಯೇಸು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದ ಮೊದಲನೆಯ ಉದ್ದೇಶ ಈ ರೀತಿ ಇದೆ. அவருடைய நோக்கம் இதுவா இருக்கிறது. Jesus came to qualify you, ನಿಮ್ಮನ್ನ ಅರ್ಹಗೊಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದನು. தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ள வந்தார். ஹalleluya ஹalleluya. அர்ஹಗೊಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅಂತೆ, உங்களை ஏற்றுக்கொள்ள தகுதிப்படுத்த இயேசு உங்களுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஹalleluya. ಅರ್ಹಗೊಳಿಸೋದು ಅಂದ್ರೆ ಏನು? தகுதிப்படுத்துவது என்றால் ಯಾವಾಗ ನಾವು ಅರ್ಹಗೊಳ್ಳಬೇಕು? எப்போ நம்ம தகுதிப்பட வேண்டும்? ಯಾವಾಗ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು எப்போ ஒரு மனுஷன் ಅನರ್ಹಗೊಂಡಿದ್ದಾನೋ, தகுதி இல்லாமல் இருக்கிறானோ, ಅಯೋಗ್ಯನಾಗಿದ್ದಾನೋ, அயோக்கியனா இருக்கிறானோ, ಆಗ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಅರ್ಹಗೊಳ್ಳುವುದು ತುಂಬಾ ತುಂಬಾ அப்போதான் ಮುಖ್ಯವಾಗಿದೆ. அந்த மனுஷன் தகுதி அடைவது ரொம்ப முக்கியமானது. ಹalleluya. ஹalleluya. ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ನಿಮ್ಮ ಕಣ್ಮುಂದೆ ಇಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ ஒரு ಇದ್ದೀನಿ. சத்தியத்தை நான் கண்மனை வைக்க விரும்புறேன். ನಮ್ಮ ಜೀವಿತ ಯಾವ ರೀತಿ ಇತ್ತು ಅಂದ್ರೆ, நம்ம வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, ನಮ್ಮ ಭವಿಷ್ಯಗಳ ಬದುಕು ಯಾವ ರೀತಿ ಇತ್ತು ಅಂದ್ರೆ, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದು 2000 ವರ್ಷಗಳಿಗಿಂತ ಮೇಲಾಗಿದೆ. இயேசு வந்து 2000 வருஷம் மேலே ஆயிற்று. 2024 ಇಸ್ವಿಯಲ್ಲಿದ್ದೀವಿ. 2024 இருக்கிறோம். 2000 ವರ್ಷಗಳಿಗಿಂತ ಮುಂಚೆ ಅಂದ್ರೆ ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳ ಮುಂಚೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದಿದ್ದ. எவ்வளவு வருஷம் வந்து போயிட்டாரு. ಆದರೆ ஆனால் ಯೇಸು ಈ ಭೂಮಿಗೆ ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ இயேசு இந்த பூமிக்கு வரதுக்கு முன்பதாக ಮಾನವನ ಜೀವಿತ ಹೆಂಗಿತ್ತು ಅಂದ್ರೆ, யாரோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, ಮನುಷ್ಯರ ಜೀವಿತ ಹೆಂಗಿತ್ತು ಅಂದ್ರೆ, மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, ಅನರ್ಹಗೊಂಡ ಒಂದು ಜೀವನವಾಗಿತ್ತು. அது தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. ಯಾರಿಂದಲೂ ಅಂಗೀಕರಿಸಲಾಗದ ಒಂದು ಜೀವನವಾಗಿತ್ತು. தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಬದುಕುತ್ತಿದ್ದ ಒಂದು ಜೀವನವಾಗಿತ್ತು. இருளில் வாழ்கிற வாழ்க்கையா இருந்தது. ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗಬೇಕು ಅಂದ್ರೆ, தேவனுடைய பிள்ளைகளை மாறணும்னா ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. டைரக்டா போய் மாற முடியாது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಾಸೆಸ್, ಅಲ್ಲಿ ಒಂದು ವಿಧಾನ ನಡಿಬೇಕಾಗಿತ್ತು. அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் நடக்கணுமா ಆ இருந்தது. ವಿಧಾನನೇ அந்த நேரம் தான் ಅರ್ಹಗೊಳಿಸುವ ವಿಧಾನ. தகுதிப்படுத்துகிற ஒரு நேரம். ಹalleluya ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ದೇವರು ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದ ಒಂದು ಉದ್ದೇಶ, தேவன் இந்த பூமிக்கு வந்து ஒரே ஒரு நோக்கம், ಅನರ್ಹವಾಗಿದ್ದ ನಮ್ಮನ್ನ தகுதி இல்லாத நம்மளை ದೇವರು ಅರ್ಹಗೊಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ தகுதிப்படுத்த ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದನು ಎಂಬುದನ್ನ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. பூமிக்கு வந்தார் என்று வசனம் ಒಂದು ಪಕ್ಷ சொல்லுகிறது. ನಿಮಗೆ ಬೈಬಲ್ ಗೊತ್ತಿದೆ ಅನ್ನೋದಾದ್ರೆ, ஒரு பக்கம் வேதம் தெரியும்னா, ಕೊಲೆಸೀಯರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ஆம் அதிகாரத்தில் 12ನೇ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿ ಇದೆ. 12வது அதிகாரம் வசனம் இப்படி இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಪೌಲನು ಸಭೆಗೆ ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ಬರೆಯುವಾಗ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, பவுல் சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், ಸಭೆ ಪರಿಶುದ್ಧವಾದದ್ದು, சபை பரிசுத்தமானது, ಸಭೆಯ ಒಳಗೆ ದೇವರು ವಾಸ ಮಾಡುವನಾಗಿದ್ದಾನೆ. சபைக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். ಆದರೆ ஆனால் ನೀವು ಸಭೆಯಾಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ, நீங்க சபை ஆகிறதுக்கு முன்பதாக, ದೇವರ ವಾಸಸ್ಥಾನವಾಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ அவருடைய வாசஸ்தலங்கள் இருக்கு முன்பதாக ಅನರ್ಹರಾಗಿದ್ದೀರಿ. தகுதி இல்லாமல் இருந்தீங்க. ಅನರ್ಹರಾಗಿದ್ದ ನೀವು தகுதி இல்லாத நீங்க ಯಾವ ರೀತಿ ಅರ್ಹಗೊಂಡಿದ್ದೀರಾ ಅಂದ್ರೆ, எப்படி தகுதிப்படுத்திருக்கிறீங்கன்னா, ಬೆಳಕಿನಲ್ಲಿರುವ ಬಾಧ್ಯತೆಯಲ್ಲಿ, ಅಂದರೆ ಪರಲೋಕದ ಬಾಧ್ಯತೆಯಲ್ಲಿ பரலோகத்தில் இருக்கிற குடிகளாய் ನಾವು ಬಾಧ್ಯರಾಗುವುದಕ್ಕಾಗಿ, ಪಾಲುಗಾರಿಕೆಯಾಗುವುದಕ್ಕಾಗಿ பங்காளியாக ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಅರ್ಹಗೊಳಿಸಿದ್ದಾನೆ. தேவன் நம்மளை தகுதிப்படுத்தியிருக்கிறார். ಅರ್ಥ ಆಗೋ ತರ ಒಂದೇ ಮಾತಲ್ಲಿ ಹೇಳ್ಬಿಡ್ತೀನಿ. புரியுற மாதிரி ஒரே ಯಾವುದಕ್ಕೆ ನಾವು ಅನರ್ಹರಾಗಿದ್ದೀವಿ ಅಂದ್ರೆ, எதுக்கு தகுதியா இருக்கிறோம்னா, ಒಂದು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಒಂದು ನಿಜವಾದ ವಿಷಯ, இந்த பூமியில ஒரு உண்மையான விஷயம், ಪರಲೋಕ ಅನ್ನೋದು ನಿಜ, பரலோகம் என்பது உண்மை, ನರಕ ಅನ್ನೋದು ನಿಜ. நரகமும் உண்மை. ಇದರಲ್ಲಿ ಎರಡನೇ ಮಾತೇ ಇಲ್ಲ. இரண்டாவது வார்த்தையே ಇಲ್ಲ. ಯಾವುದೇ ಭಾಷೆ ಆಗಿರಲಿ, இந்த பாஷை ಯಾವುದೇ ಕುಲವಾಗಿರಲಿ, குலமா ಯಾವುದೇ ಪಂಗಡವಾಗಿರಲಿ, எதுவா இருக்கட்டும், ಪರಲೋಕ ಅನ್ನೋದು ನಿಜ, பரலோகம் உண்மை, ಸ್ವರ್ಗ ನರಕ ಅನ್ನೋದು ನಿಜ. நரகமும் உண்மை. ಆದರೆ ஆனா ಪರಲೋಕಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಹೋಗ್ತಾರ ಅಂತ ಪ್ರಶ್ನೆ ಬಂದ್ರೆ, பரலோகத்துக்கு எல்லாமே போகணும் கேள்வி வந்தா, ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ಏನಂದ್ರೆ, அதுக்கு பதில் என்னன்னா, ಇಲ್ಲ, இல்ல, ಎಲ್ಲರೂ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. எல்லாமே பரலோகம் போக முடியாது. ಯಾರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬೋದು ಅಂದ್ರೆ, யார் போக முடியும்னா, ಅರ್ಹಗೊಂಡವರು ಮಾತ್ರ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. தகுதியற்றவர் மட்டும் தான் போக முடியும். ಭೂಮಿಯನ್ನ ಒಂದು ಉದಾಹರಣೆಗೆ இந்த ತಗೊಂಡ್ಬಿಡೋಣ. பூமியை ஒரு நோக்கமா எடுத்துக்கலாம். ಸ್ಕೂಲ್ ಅಂತ ಬರುವಾಗ
ஒரு ஸ்டூடண்ட் வரும்போது ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಭಾಗ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ முக்கியமான ஒரு பங்குனா ನಾವು SSLC ಅಂತ ಹೇಳಬಹುದು, நம்ம 10ஆம் வகுப்பு ಇನ್ನು ಮುಂದುವರಿಸ್ತಾ ಹೇಳಬಹುದು PUC ಅಂತ ಹೇಳಬಹುದು, ಸೆಕೆಂಡ್ PUC சொல்லலாம், ಅದಾದ್ಮೇಲೆ ಡಿಗ್ರಿ ಅಂತ ಹೇಳಬಹುದು. ಡಿಗ್ರಿನೂ சொல்லலாம். ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಹೋಗೋದು ಅಷ್ಟು ಈಸಿಯಾಗಿ ನಾವು ಹೋಗೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ಅவ்வளவு சுலபமா போவே முடியாது. SSLC ನೀವು ಪಾಸ್ ಆಗಬೇಕು ಅಂದ್ರೆ 10வது நீங்க பாஸ் ஆகணும்னா ಪಾಸ್ ಆಗುವ ಅರ್ಹತೆ ನಮಗೆ ಇರಬೇಕು. ಅದು ಪಾಸ್ ಆಗற ತகுதி இருக்கணும். ಆ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ, ಅದು ತகுதி இல்லனா ಪಾಸ್ ಆಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? ಪಾಸ್ ಆಗ முடியுமா? ಖಂಡಿತ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. கண்டிப்பா முடியாது. ಅದೇ ರೀತಿನೇ அதே போலதான் ಪರಲೋಕಕ್ಕೆ ನಾವೆಲ್ಲ ಹೋಗಬೇಕು ಅಂದ್ರೆ ಪರಲೋಕಕ್ಕೆಲ್ಲ ಹೋಗணும், ನಾವು ಅರ್ಹಗೊಳ್ಳಬೇಕು. தகுதியற்றவர்கள் we must qualify. ನಾವು ಅರ್ಹಗೊಳ್ಳುವಾಗ ಮಾತ್ರನೇ தகுதியற்றவர்கள் இருந்தா ನಾವು ಪರಲೋಕದ ಬಾಗಿಲ ಪ್ರವೇಶಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. பரலோகத்துல பங்காளியாக முடியும். and ಈ ಪರಲೋಕದ ಪಾಲುದಾರರಾಗುವುದಕ್ಕಾಗಿನೇ பரலோகத்தின் பங்காளியாக தான் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದಿದ್ದಾನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ இந்த பூமிக்கு வந்தார். ಹalleluya ಹalleluya ಹalleluya. and ಮೊದಲನೇ ಪಾಯಿಂಟ್ ಕನ್ಕ್ಲೂಷನ್ ಏನು ಅಂದ್ರೆ, ಕನ್ಫ್ಯೂಷನ್ ಏನன்னா ಅದರ ಅಂತ್ಯ ಏನಂದ್ರೆ, ಅದು ಮುಡಿವು ಏನன்னா, ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ್ದೇನೆ, ನಾನು ಯೇಸು ಏற்றுಕೊಂಡೆ, ನಾನು ಯೇಸುವನ್ನು ನಂಬಿದ್ದೇನೆ, ನಾನು ಯೇಸುவை நம்புறேன். ಈ ಒಂದು ಅರಿಕೆ, ಈ ಒಂದು ಮಾತು ನಿಜ ಅನ್ನೋದಾದ್ರೆ இந்த வார்த்தை உண்மைனா ಯಾವುದೇ ಸಂದೇಹ ಬೇಡ, எந்த சந்தேகமும் ನೀವು வேண்டாம். ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಅರ್ಹಗೊಂಡಿದ್ದೀರಾ. நீங்க பரலோகத்துக்கு போக தகுதியற்றவளா இருக்கிறீங்க. ಮುಂದೆ ಎರಡನೇದಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಡೋಣ. இரண்டாவது போலாம். ಯಾಕೆ ಯೇಸು ಬಂದಿದ್ದಾನಂತ ನೋಡಿ. ஏன் இயேசு வந்தார்? why Jesus came? ஏன் இயேசு வந்தார்? Jesus came to rescue you. ನಿಮ್ಮನ್ನ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದನು. உங்களை ரட்சிக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். ಎಲ್ಲರಿಗೂ ಯೇಸು ಅನ್ನೋ ಹೆಸರು ಗೊತ್ತಿದೆ. எல்லாருக்கும் இயேசுவோட பேர் தெரியும். ಯೇಸುವಿನ ಹೆಸರು ಗೊತ್ತಿಲ್ಲದಿರೋರು ಯಾರು ಇಲ್ಲ. இயேசுன்னு தெரியாதவங்க யாருமே இல்ல. ಆದ್ರೆ ಯೇಸು ಅನ್ನೋ ಹೆಸರಿಗೆ ಅರ್ಥ ಗೊತ್ತಿದೆಯಾ? அந்த இயேசுன்ற பேருக்கு அர்த்தம் தெரியுதா ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ, அப்படி கேட்டா ನಿಮಗೆ ನೀವೇ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. உங்களுக்கு நீங்களே கேள்வி I know the answer. ನನಗೆ ಅದರ ಒಂದು ಆನ್ಸರ್ ಗೊತ್ತಿದೆಯಾ? அதோட அர்த்தம் புரிஞ்சிருக்கா? ಎಲ್ಲೋ ಹುಡುಕೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. எங்கேயும் தேட ಬೈಬಲ್ தேவையில்லை. ಅಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಆನ್ಸರ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. வேதத்திலே அதுல ஒரு பதில் ಜೀಸಸ್ இருக்கு. ಅಂದ್ರೆ இயேசுனா ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ மத்திய சுவிசேஷம் 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ஆம் அதிகாரத்தில் 21ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ, 21வது வசனம், ಆತನು ಜನರ ಪಾಪಗಳಿಂದ ಅವರನ್ನ ಬಿಡಿಸುವನು. ಜನங்களுடைய பாவங்களை அவளிலிருந்து விடுதலை ಯೇಸು ಬಂದ ஆக்குவார். ಎರಡನೇ ಉದ್ದೇಶ ಏನು ಅಂದ್ರೆ, இயேசுவின் நோக்கம் என்னன்னா ಜನರನ್ನ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಬಂದಿದ್ದಾನೆ. ಜನங்களை ರಕ್ಷಿக்க அவர் வந்திருக்கிறார். ಯಾವುದರಿಂದ ರಕ್ಷಿಸ್ತಾನಂತೆ? எதற்காக ரட்சிக்கிறார்? ಅವರ ಪಾಪಗಳಿಂದ ರಕ್ಷಣೆ. அவருடைய பாவத்திலிருந்து ரட்சிப்பு. ಇಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕ್ರಿ. ஒரு விஷயத்தை நல்லா கத்துக்கணும். ಪಾಪ ಮಾಡುವವನು பாவம் செய்கிறவன் ರಕ್ಷಿಸಲ್ಪಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ரட்சிக்கப்படவே ಪಾಪ முடியாது. ಮಾಡುವವನು பாவம் செய்கிறவன் ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆண்டு பிள்ளையாக முடியாது. ಹಾಗಾದ್ರೆ ಏನು ದಾರಿ? அதுக்கு என்ன வழி? ಆ ಪಾಪದಿಂದ ಒಂದು ಕ್ಷಮಾಪಣೆ ಇರಬೇಕು. பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பு ಆ இருக்கணும். ಪಾಪದಿಂದ ಹೊರಗೆ ಬರೋರಾಗಿರಬೇಕು. பாவத்திலிருந்து வெளியே வரணும். ಯಾರು ಅದನ್ನ ಮಾಡಬಹುದು ಅಂದ್ರೆ, அது யார் செய்ய முடியுமா? ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಯಾವುದೇ ಮನುಷ್ಯನಿಂದ ಅದು இந்த ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலும் ಎಷ್ಟು முடியாது. ಪ್ರಭಾವಿ ಮನುಷ್ಯನಾಗಿರ್ಲಿ, எந்த பிரதானியா இருக்கட்டும், ಪ್ರಭಾವಿ ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ಫೇಮಸ್ ಆದ ಮನುಷ್ಯನಾಗಿರ್ಲಿ, ரொம்ப பிரபலமான மனுஷரா இருக்கட்டும், ಶಕ್ತಿದವಾದ ரொம்ப ಮನುಷ್ಯನಾಗಿರ್ಲಿ, சக்தி இருக்கிறவங்களா இருக்கட்டும், ಪಾಸ್ಟರ್ ಆಗಿರ್ಲಿ, அது பாஸ்டரா இருக்கட்டும், ಯಾರಿಂದಲೂ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ರಕ್ಷಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. யாராலும் அது முடியாது. ಒಬ್ಬನಿಂದ ಮಾತ್ರನೇ ಸಾಧ್ಯ. ஒருவரால் மட்டும்தான் ಅದುವೇ முடியும். ರಕ್ಷಕನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. அவர்தான் ரட்சகரா இருக்கிற இயேசு. ಈ ಉದ್ದೇಶದಿಂದಾನೇ இந்த நோக்கத்தினால் ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ, உங்களையும் நம்மளை ரட்சிக்கப்படி ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ நம்ம பாவத்திலிருந்து நம்ம ಯೇಸು ரட்சிக்க ಕ್ರಿಸ್ತನು ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ಅದನ್ನ ಯಾವ ರೀತಿ ದೇವರು ನಮಗೆ ತೋರಿಸಿದಾನಂದ್ರೆ, அது எப்படி காட்டி இருக்கிறார்? ಆ ಒಂದು ರಕ್ಷಣೆಯನ್ನು ದೇವರು ನಮಗೆ ತೋರಿಸಿದ ವಿಧಾನವನ್ನ ಗಮನಿಸಿರಿ. அந்த ரட்சிப்பை காட்டின ஒரு விதானத்தை ನಮಗೆಲ್ಲರಿಗೂ பாருங்க. ತುಂಬಾ ಗೊತ್ತಿರುವಂತ ಒಂದು ದೇವರ ವಾಕ್ಯ, ஆண்டோட வசனம் ரொம்ப தெரிஞ்ச வசனம். ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ யோவானನ 3ನೇ சுவிசேஷம் ಅಧ್ಯಾಯ 3ஆம் அதிகாரம் 16ನೇ ವಾಕ್ಯ. 16வது ಆ வசனம். ವಾಕ್ಯವನ್ನು ಎಲ್ಲರೂ ಸೂಪರ್ ಆಗಿ ಕಂಠಪಟ್ಟವಾಗಿ ನೀವು ಹೇಳ್ತೀರಾ. எல்லாரும் நீங்க அதை சொல்வீங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ದೇವರ ಉದ್ದೇಶವನ್ನ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அங்க தேவனுடைய நோக்கத்தை எழுதியிருக்கிறது. ಯಾಕೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ನಮ್ಮನ್ನ ರಕ್ಷಿಸಬೇಕಾಯಿತು? ஏன் இயேசு நம்மளை ரட்சிக்கணுமா? ದೇವರು ಲೋಕದ ಮೇಲೆ தேவன் இந்த உலகத்தின் மேல ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು, எவ்வளவு அன்பு வைத்து ಪಕ್ಕದಲ್ಲಿ ಶೇಖನ್ ಕೊಟ್ಟು ಹೇಳಿ, பக்கத்துல கை ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಪ್ರೀತಿ உங்க மேல வைத்திருக்கிற அன்பு ಚಿಕ್ಕ ಪ್ರೀತಿ ಅಲ್ಲ. சின்ன அன்பு இல்ல. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಪ್ರೀತಿ உங்க மேல வைத்த அன்பு ಸಾಧಾರಣ ಪ್ರೀತಿ ಅಲ್ಲ. சாதாரண அன்பு இல்ல. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಪ್ರೀತಿ உங்க மேல வைத்த அன்பு ಮಿಥ್ಯ ಪ್ರೀತಿ ಅಲ್ಲ. நித்திய அன்பு இல்ல. ಅದೆಲ್ಲದಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ அதுக்கெல்லாம் ನಿಮ್ಮ அதிகமா ಮೇಲೆ ದೇವರು ಇಟ್ಟಿರುವ ಪ್ರೀತಿ உங்க மேல ஆண்டு வைத்த அன்பு ಅದು ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ. அது எவ்வளவோ பெருசா இருக்கிறது. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿಗೆ ಅರ್ಥ ಏನು ಅಂದ್ರೆ, எவ்வளவு பெரிய அன்புக்கு அர்த்தம் as a என்ன? pastor, பாஸ்டர் ಸಭೆಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. சபையா உங்களை நேசிக்கிறேன். ಗಂಡ ಹೆಂಡತಿಯಾಗಿ கணவன் மனைவியா? ಗಂಡ ಹೆಂಡತಿನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾನೆ, கணவன் மனைவியை நேசிக்கிறார். ಹೆಂಡತಿ ಗಂಡನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾಳೆ. மனைவி கணவனை நேசிக்கிறார். ಪೋಷಕರು ಮಕ್ಕಳಾಗಿ பெற்றோர் பிள்ளையா? ಪೋಷಕರು ಮಕ್ಕಳನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ, பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கிறீங்க. ಮಕ್ಕಳು ಪೋಷಕರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ. பிள்ளைகள் பெற்றோரை
ಎಲ್ಲಾ நேசிக்கிறீங்க. ಕಡೆ ಪ್ರೀತಿ ಇದೆ, ಎಲ್ಲ இடத்துலயும் அன்பு ಆದ್ರೆ இருக்கு. ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿ ಏನು ಅಂದ್ರೆ இயேசுவின் அன்பு ಈ என்னன்னா ಎಲ್ಲಾ ಪ್ರೀತಿಯನ್ನು ಯೇಸುವೇ ಕೊಟ್ಟಿರೋದು. எல்லா அன்பு இயேசு தான் கொடுத்தாரு. ಇದಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಒಬ್ಬ ಪ್ರೀತಿ ಮಾಡಬಹುದು ಅಂದ್ರೆ இதுக்கு நான் மேல ஒருத்தர் நேசிக்கிறார்னா ಅದು ಯೇಸು ಮಾತ್ರ. அது இயேசு மட்டும்தான். ஹalleluya 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 ஹalleluya. ನಾವು ಬೇಕಾದ್ರೆ ಡೈಲಾಗ್ ಆಗಿ ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳನ್ನ ಹೇಳ್ಬಿಡಬಹುದು, நம்ம இப்படியே சொல்லிடலாம். ಬೇರೆಯವರನ್ನ ಖುಷಿ ಪಡಿಸೋದಕ್ಕೆ ಹೇಳ್ಬಿಡಬಹುದು, இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்த எனக்கு ನೀದಾ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡಬಹುದು, ನೀವೇ ನನಗೆ ಬೇಕಂತ உனக்கு நானா இல்லையா ಅಂತ ಕೇಳ್ಬಿಡಬಹುದು. ನಾನೇ ಅಂತ ನೀವೇ ಇನ್ನೂ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಮುಂದೆ ಇಟ್ರೆ இன்னொரு அடி வச்சா ಈ ಜೀವನೇ ನಿನಗಾಗಿ ಅಂತ ನಾವು ಹೇಳ್ತೀವಿ. உயிரே உனக்கு தான், ನೀನ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಜೀವನೇ ಬಿಟ್ಬಿಡ್ತೀನಿ ಅಂತೀನಿ. இல்லனா உயிரே விட்டுடுவேன். ಇಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಇದ್ದೀರಾ ಜೀವ ಬಿಡೋದಕ್ಕೆ? இங்க யாரா இருக்கீங்களா உயிர் ಆ ರೀತಿ ಯಾರಾದ್ರೂ ರೆಡಿ ಆಗಿದ್ರೆ ಜೀವ ಬಿಡೋದಕ್ಕೆ? யாரா ரெடியா இருக்கீங்களா? ನಾನಂತ ರೆಡಿ ಆಗಿಲ್ಲ. பாஸ்டர் ரெடியா இல்லையா? ನಾಳೆ ನನಗೂ ನಿನಗೂ ತುಂಬಾ ಜಗಳ ಆದ್ರೇನೋ அவங்களுக்கு சண்டை ನಾನು ಈ ಮಾತನ್ನ ಹೇಳಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. வார்த்தை சொல்லவே முடியாது. ಅಯ್ಯೋ ನನ್ನ ಲೈಫ್ ನನಗೆ ಬೇಕು. வாழ்க்கை எனக்கு வேணும். ಯಾರು ಜೀವನ ಬಿಡೋದಕ್ಕೆ ರೆಡಿ ಇಲ್ಲಮ್ಮ. யாரு உயிர் விட ரெடி இல்ல. ಏನೋ ಒಂದು ಆವೇಶದಲ್ಲಿ ಮಾತುಗಳು ಹೇಳ್ಬಿಡ್ಬೋದು ಅಷ್ಟೇ. ಆವೇಶಕ್ಕೆ சொல்லிடலாம். ಆದ್ರೆ ನಿಜ ಏನು ಗೊತ್ತಾ? உண்மை என்ன தெரியுமா? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವ ದಿನಗಳಲ್ಲಿ இயேசு இந்த பூமியில் வாழ நாட்களில் ಅನೇಕ ಸರಿ ತಮ್ಮ ಶಿಷ್ಯರಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದ, ಅನೇಕ ಶಿಷ್ಯರಿಗೆ சொல்லிட்டு இருந்தார், ನಾನು ಸಾಯದ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ, நான் சாவோட தீவிர ನನ್ನ ಮರಣವು ತುಂಬಾ ಸಮೀಪವಾಗಿದೆ. மரணம் ரொம்ப ಅದು ಸಮೀಪ. ಬರೀ ಮಾತಾ ಇರಲಿಲ್ಲ, ಅದು ವಾರ್ತೆ ಇರಲಿಲ್ಲ. ಒಂದು ದಿನ ஒரு நாள் ಯೇಸು ನಮಗಾಗಿ ಸತ್ತನು. ಯೇಸು ನಮಗಾಗಿ ಏನ ಹೇಳಿದ್ನೋ ಎದು சொன்னாரோ ಅದನ್ನ ಮಾಡಿ ತೋರಿಸಿದ್ನು. ಅದು செஞ்சு ಆ காட்டினார். ಮರಣ ಹೊಂದಿದ ಮೇಲೆ அந்த மரணம் ஆயிட்ட ಆತನು பின்பு ದೇವರು ಅನ್ನೋದನ್ನ ನಿರೂಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ தேவன் என்பதை நிரூபிக்க ಅಲ್ಲೇ ಆತನು ಮರಣವನ್ನ ಆ ಒಂದು ಮರಣದ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ, அங்கே ஒரு அந்த சமாதிக்குள்ள இல்ல, ಅದನ್ನ ದಾಟಿ அதை தாண்டி ಮೂರನೇ ದಿನವಾದ ಮೇಲೆ மூன்றாம் Yes, I am God நாள் ಅನ್ನೋದನ್ನ ಪ್ರೂಫ್ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ தேவன் என்பதை நிரூபிக்க ಸತ್ತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು மரித்த இயேசு ಜೀವಂತವಾಗಿ அவர் ಎದ್ದಿದ್ದಾನೆ. உயிரோடு எழுந்திருக்கிறார். ಇವತ್ತು ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳಕ್ಕೆ நான் ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ, என்ன சொல்ல விரும்புகிறேன், ಇವತ್ತು ನೀವು ಕೇಳ್ತಾ ಇರುವ ದೇವರು, நீங்க கேட்டுட்டு இருக்கிற வார்த்தை ಯೇಸುವಿನ ಪದವನ್ನ ಕೇಳ್ತಾ ಇರುವ ಈ ದೇವರು இயேசு இயேசு கேட்டிருக்கிற தேவன் ಡೆಡ್ ಗಾಡ್, ಆತನು ಸತ್ತ ದೇವರಲ್ಲ, அவர் செத்த மரித்த தேவன் அல்ல, ಜೀವವುಳ್ಳ ದೇವರು. அவர் உயிரோடு இருக்கிற ಏನ್ தேவன். ಜೀವವುಳ್ಳ ದೇವರು ಅಂದ್ರೆ உயிருள்ள தேவன் என்ன? ನಿಮ್ಗೆಲ್ಲ ಜೀವ ಇದೆಯಾ? உங்களுக்கு உயிர் இருக்கா? ಸ್ವಲ್ಪ ಟೆಸ್ಟ್ ಮಾಡಿ ನೋಡಿ. நீங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ಜೀವ ಇದೆಯಾ? உயிர் இருக்கா? ಸ್ವಲ್ಪ ಗಿಲ್ ನೋಡಿ ಹಂಗೆ. கிள்ளி பாருங்க ನೋವು உங்க ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? சரீரத்தை. ನೋವು ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಿದೆ ಅಂತ ಅರ್ಥ. நோவு ஆகலன்னா உங்க சரீரத்தை ஏதோ ஒரு ப்ராப்ளம். ನನ್ಗೆ ಇಲ್ಲಿ ಕಿವಿಯಿಂದ ಸ್ಕಿನ್ ಇದೆಯಲ್ವಾ, காது பின்னால ஒரு ஸ்கின் ನಾನು ಎಷ್ಟೇ ಹಿಂಗ್ ಮಾಡಿದ್ರು ಏನು ಫೀಲ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. நீங்க சொந்த ಅದು ಮೆಡಿಕಲ್ ಆಗಿ ಹಂಗೆ ಏನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಿದೆ ಅಂತ அது மெடிக்கல் ப்ராப்ளம் ஏதோ ಅದು ಸ್ವಲ್ಪ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಕೊಡ್ಬೇಕು ನೀವು ನನಗೆ. அது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ಆದ್ರೆ ನನಗೆ ಜೀವ ಇದೆ. ஆனாலும் எனக்கு உயிர் இருக்கு. ಸೊ ಜೀವ ಇದೆಯಲ್ವಾ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ? உயிர் இருக்கா? ದಯವಿಟ್ಟು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೇಳ್ಬಿಡಿ, கை கொடுத்து சொல்லிடுங்க. உங்களுக்கு உயிர் இருக்கா? எங்க ஜீவா இல்லையா? இருக்கா? கண்டிப்பாவா? நாடி கிடி பிடிச்சு பாக்குறீங்களா? ಬೇಡ, ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಜೀವ ಇದೆ. எல்லாருக்கும் உயிர் இருக்கு. ಜೀವ ಇರೋ ನೀವೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? உயிர் இருக்கிறதுனால நீங்க என்ன செய்றீங்க? ನಾನು ಕಾಣಿಸ್ತಾ ಇದ್ದೀನಾ? பாஸ்ட் தெரியறாரா? ಇಲ್ಲ ಕಾಣಿಸ್ತಲ್ಲ ತಾನೆ? ನಾನು ಮ್ಯಾಜಿಕ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ಇವಾಗ, நான் மேஜிக் பண்ணி ಒಂದು ಮಂತ್ರ ಹಾಕಿದ್ದೀನಿ, மந்திரம் ಯಾರು ಕಾಣಿಸಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳಿ. யாருக்கும் தெரியக்கூடாது. ಐ ಆಮ್ ಪ್ಯೂರ್ಲಿ ವಿಸಿಬಲ್ ಟು ಯು. ನಾನು ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ಕಾಣಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. நான் ಕ್ಲೀನಾ தெரியறேன். ನಂಬರ್ 2, ನಾನು ಮಾತಾಡೋದು ಕೇಳಿಸ್ತಾ ಇದೆಯಾ? அவர் பேசுறது கேக்குது. ನೀವು ಮಾತಾಡೋದು ನನಗೆ ಕೇಳಿಸ್ತಾ ಇದೆ. நீங்க பேசுறது கேக்குது. ಅಂದ್ರೆ ನಿಮಗೆ ಬಾಯಿನೂ ಇದೆ, உங்க வாய் இருக்கு, ನಿಮಗೆ ಕಿವಿನೂ ಇದೆ. காது இருக்கு. ಸೇಮ್ ಅಪ್ಲಿಕಬಲ್ ಟು ಗಾಡ್. அதே போல தான் தேவன். ದೇವರಿಂದ ಏನು ಗೊತ್ತಾ? உயிருள்ள தேவன் என்ன ದೇವರು தெரியுமா? ನಿಮ್ಮನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவர் உங்களை பார்த்துட்டு ನಿಮ್ಮ இருக்கிறார். ಸಿಚುಯೇಷನ್ ಏನೇ ಆಗಿರಲಿ, சூழ்நிலை என்னன்னா ನಿಮ್ಮ ಸಂದರ್ಭಗಳು ಏನೇ ಆಗಿರಲಿ, பிரச்சனை எதுவா ಯಾವುದೇ ಕಷ್ಟಕರವಾದ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಹಾದು ಹೋಗ್ತಾ ಇರಲಿ, எந்த கஷ்டத்துல நடந்து ಈ போங்க. ವಿಷಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನೆನಪಲ್ಲಿ இந்த ಇಟ್ಕೊಳ್ಳಿ. விஷயத்தை நல்லா ನಿಜ புரிஞ்சுக்கணும். ಇಷ್ಟೇ, உண்மை உள்ளது. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. தேவன் உங்களை பார்த்துட்டு இருக்கிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡೋದಕ್ಕೂ நான் உங்களை ದೇವರು பார்க்கணும். ನಿಮ್ಮನ್ನ ನೋಡೋದಕ್ಕೂ தேவன் உங்களை ಒಂದು பார்க்கணும். ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆ. ஒரு பெரிய ನಾನು வித்தியாசம். ನಿಮ್ಮನ್ನ ನೋಡುವಾಗ நான் உங்களை பார்க்கும்போது ನೋಡ್ಬಿಟ್ಟು ನಾನು ಪಾಠ ಮುಂದುವರಿತೀನಿ, பார்த்துட்டு நான் சும்மா போயிடுவேன். ಅಷ್ಟೇ ನನ್ನ ಕೆಲಸ. அவ்வளவுதான் என் வேலை. ಕೆಲವೊಮ್ಮೆ ನಾನು ಬೇಕಂತಾನೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀನಿ. சில நேரத்துல வேணும்னே போயிடுறேன். ಫಸ್ಟ್ ಒಂದು 1000 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟಿರಬಹುದು, ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்க முடியும். ಇನ್ನೊಂದ್ಸಲಿ ಬಂದ್ರೆ ಇನ್ನೊಂದು 1000 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟಿರಬಹುದು, மறுபடியும் ஒரு 1000 ரூபாய் ನೀವು கொடுத்துருக்கலாம். ಮೂರನೇ ಸಲ ಬಂದಿರುವಾಗ மூணாவது வாட்டி வந்த ನೀವು பின்பு ಕೇಳಬೇಕನ್ನೋ ಅವಶ್ಯಕತೆನೇ ಇಲ್ಲ. கேட்க தேவையில்லை. ಓ ಇನ್ನೊಂದು 1000 ಖಾಲಿ ಆಗುತ್ತೆ, இன்னொரு 1000 ரூபாய் காலி ಹಂಗೆ ನಿಮ್ಮನ್ನ ನೋಡದೆ ಹೋಗ್ಬಿಡ್ಬೋದು. ನಾನು பார்த்துட்டு பார்க்காம போயிடலாம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಂಗಂದ್ರೆ ஏசு எப்படி தெரியுமா? ನಿಮ್ಮನ್ನ ನೋಡುವಾಗ உங்களை ನಿಮ್ಮ பார்க்கும்போது ಹತ್ರ ನಿಲ್ತಾನೆ, உங்களிடத்துல ನಿಮ್ಮ நிற்பார். ಸಮಸ್ಯೆಯನ್ನ ಕೇಳಿಕೊಳ್ತಾನೆ, பிரச்சனை கேட்பார். ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಯನ್ನ ಬಗೆಹರಿಸ್ತಾನೆ. அவர் அதை பகிர். ಇದಕ್ಕಾಗಿನೇ ಆತನು ಜೀವವುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. இதனாலதான் உயிருள்ள தேவன். And ಈ ದೇವರು இந்த தேவன் ಬಂದ ಎರಡನೇ ಉದ್ದೇಶ வந்து ನಮ್ಮನ್ನ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ. நம்ம ரட்சிக்கும்படிக்காக. ಬೇಗ ಮುಂದೆ ಹೋಗೋಣ. அடுத்தது ಅಂಡ್ ಫೈನಲ್ ಮೂರನೇದಾಗಿ ಯಾಕೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದು ಅಂದ್ರೆ கடைசியா இயேசு ஏன் வந்தார்? ಜೀಸಸ್ ಕೇಮ್ ಟು ರಿಡೀಮ್ ಯು, ನಿಮ್ಮನ್ನ ವಿಮೋಚಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ಬಿಡುಗಡೆ
ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸೋದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು உங்களை ಬಂದಿದ್ದಾನೆ. விடுதலையாக்க இயேசு வந்தார். ಇವತ್ತು ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಬೇಕು, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விடுதலை வேணும். ಮನಸ್ಸಲ್ಲಿ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಬೇಕು. யோசனையில ஒரு விடுதலை. ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ. ಅನೇಕ ವಿಷಯ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಇದ್ರ ಮೂಲಕವಾಗಿ ಇದು ನಿಮಿತ್ತ ಸರಿಯಾಗಿ ನಿದ್ದೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ, ಸರಿಯಾಗಿ ತೂಕ ಇಲ್ಲ, ಸರಿಯಾಗಿ ಊಟ ಮಾಡಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಸರಿಯಾಗಿ ಸಾப்பிಡ முடியல, ಜೀವನವನ್ನ ನಡೆಸೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, வாழ்க்கை நடத்த முடியல. ಮೆಂಟಲಿ ಒಂದು ಡೆಲಿವರೆನ್ಸ್ ಬೇಕಾಗಿದೆ. ஒரு மன அழுத்தத்துக்குள் போய் கொண்டிருக்கிறோம். ಇವತ್ತು ಫೈನಾನ್ಷಿಯಲ್ ಆಗಿ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಬೇಕಿದೆ. பண விஷயத்துல ஒரு விடுதலை. ಎಲ್ಲರಿಗಿರುವ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை, ಹಣದ ಸಮಸ್ಯೆ. பண பிரச்சனை. ನಿಂತಿರುವ ನನ್ನಿಂದ ಹಿಡಿದು நிக்கிற இவரோட பிடிச்சு ಲಾಸ್ಟ್ ವರೆಗೂ உட்கார்ந்துக்கிற ಎಲ್ಲರಿಗೂ ಎಲ್ಲೋ ಒಂದ್ ಕಡೆ ಹಣದ ಸಮಸ್ಯೆ ಇದೆ, ஏதோ ஒரு இடத்துல பண பிரச்சனை இருக்கு, ಹಣದ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ, பண தேவை இருக்கு. ಬೆಳಗ್ಗೆ ನಾನು ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾ ಇರುವಾಗ காலையில ஜெபிக்கும் போது ಅವರು ಒಂದು ವಿಷಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ರು. அவங்க ஒரு விஷயத்துக்காக ஜெபித்தாங்க. ಆದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ನಾನು ಧೈರ್ಯ ಪಡಿಸಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, அவங்களை தைரியப்படுத்த ಆ சொல்றாங்க. ಒಂದು ವಿಷಯದ ಮೇಲೆ ನೀವು ಒಬ್ಬರೇ ಹಾದು ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ, அது விஷயத்துல நீங்க ஒண்டியா ಅನೇಕರು ಇವತ್ತು ಆ ವಿಷಯದಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ. அநேகர் அதுல கடந்து ಆದ್ರೆ போறாங்க. ಒಂದನ್ನ ಹೇಳಕ್ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ, ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ನಂಬಿಕೆ ಮಾತ್ರ ಇರಲಿ, விசுவாசம் மட்டும் ನಂಬಿಕೆ இருக்கட்டும், ಮಾತ್ರ ಇರಲಿ. விசுவாசம் மட்டும் ಈ ಮೂರನೇ இருக்கட்டும். ಪಿಲ್ಲರ್ ನೀವು ಗಮನಿಸುವಾಗ இந்த பில்லரை நீங்க பார்க்கும்போது ಅಲ್ಲಿ ಒಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, அந்த இடத்துல ஒரு ஆடில் வசனம், ಮನುಷ್ಯರಿಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು, மனுஷரால் கூடாத காரியம், ಮನುಷ್ಯರಿಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು மனுஷரால் கூடாத ಅದು ದೇವರಿಗೆ காரியம் ಸಾಧ್ಯ. அது தேவனால் கூடும். ನಿಮ್ಮ ಹಣದ ಅವಶ್ಯಕತೆಯನ್ನು ಸಂಧಿಸೋದಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಸಾಧ್ಯ. பண பிரச்சனை சந்திக்க அவரால் முடியும். ನಿಮ್ಮ ಸಾಲದ ಭಾರವನ್ನು ತೀರಿಸೋದಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಸಾಧ್ಯ. பண பிரச்சனை நீக்க அவரால் முடியும். ಹೆಂಗೆ ದೇವರು ತೀರ್ಸಕ್ಕಾಗುತ್ತೆ? ಹೆಂಗೆ ದೇವರು ತೀರ್ಸಕ್ಕಾಗುತ್ತೆ? எப்படி நம்மளால முடிக்க ದೇವರು முடியும்? ನೈಟ್ ಮಲ್ಕೊಳ್ತೀನಿ, நான் ராத்திரி ಬೆಳಗ್ಗೆ தூங்குறேன், ಎದ್ದು ನೋಡುವಾಗ காலையில எழுந்து ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ಸೂಟ್ ಕೇಸ್ ಇರಬೇಕು, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ಸೂಟ್ ಕೇಸ್ suitcase ತೆಗೆದ ತಕ್ಷಣ அந்த suitcase ಐನೂರು ದುಡ್ಡಾಗಿರ್ಬೇಕು. அதுல பணமா இருக்கணும். ಈ ರೀತಿ ದೇವರು ಸಂಧಿಸೋದಿಲ್ಲ. இப்படி எல்லாம் சந்திக்க மாட்டார். ದೇವರು ಬಂದು ಮ್ಯಾಜಿಕ್ ಗಾಡ್ ಅಲ್ಲ, அவர் வந்து மேஜிக் அல்ல, ಇಸ್ ಅ ರಿಯಲ್ ಗಾಡ್. அவர் உண்மையான தேவன், ನಿಜವಾದ ದೇವರು. உண்மையான தேவன். ನಿಮ್ಮ ಕೈನ ಪ್ರಯಾಸಗಳನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார், ಕೆಲಸದ ದಾರಿಗಳನ್ನು ದೇವರು ತೆರೀತಾರೆ, வேலைக்கு வழி வாசலை திறப்பார், ದುಡ್ಡನ್ನು ಶೇಖರಿಸುವ ಸೇವಿಂಗ್ ಮಾಡುವ ಐಡಿಯಾಗಳನ್ನ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. பணத்தை சேர்த்து வைக்க ஒரு ஞானத்தை ಇದರ தருவார். ಮೂಲಕವಾಗಿ இதே நிமித்தமாய் ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳು உங்க ಬದಲಾವಣೆಯಾಗುತ್ತವೆ. பிரச்சனை மாறும். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇನ್ನೊಂದು ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை, ಆರೋಗ್ಯ, ஒரு வியாதி, ಶರೀರದ ಆರೋಗ್ಯ, ಶರೀರದ ಅನಾರೋಗ್ಯ, ಅನಾರೋಗ್ಯ, சரீரத்துல இருக்கிற வியாதி, ಬಲಹೀನತೆ. பலவீனம். ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಒಂದು ರೀತಿ ಬಲಹೀನತೆ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ಇದು பலவீனம். ಎಲ್ಲರಿಗೂ ಇದೆಯಪ್ಪ, இது எல்லாருக்கும் இருக்கு. ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. யாருக்கும் ಸೇಮ್ எல்லாம் ನಿಂತಿರುವ ನನ್ನಿಂದ ಹಿಡಿದು நிக்கிற பாஸ்ட் ಲಾಸ್ಟ್ ವರೆಗೂ ಯಾರಿಗೋ ಒಬ್ಬರು ಒಂದು ಕಾಯಿಲೆ ಇದ್ದೇ ಇದೆ. ஏதோ ஒரு நோவு இருக்குது. ಬಟ್ ನಿಜ ಏನಂದ್ರೆ உண்மை என்னன்னா ಆ ಕಾಯಿಲೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಹುಡುಕೋತ ಕಲ್ತ್ಕೊಂಡ್ಬಿಡಿ. அதன் மத்தியத்துல ஆண்டவர் தேடுறதுக்கு ಯಾವುದೇ ರೀತಿಯ ಕಾಯಿಲೆಗಳಿರಲಿ, என்ன வியாதினா ಇಷ್ಟೇ ನಿಜ, இவ்வளவுதான் ನೀವು உண்மை. ದೇವರನ್ನ ನಿಜವಾಗಿ ಹುಡುಕೋದಾದ್ರೆ, நீங்க தேவனை உண்மையை தேடுனா, ದೇವರನ್ನೇ ನೀವು ನಂಬಿರೋದಾದ್ರೆ, அவரே நம்பிட்டு இருந்தா ಯಾವ ಕಾಯಿಲೆ ನಿಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. எந்த வியாதி உங்களை என்ன செய்ய முடியாது. ಎರಡು ಉದಾಹರಣೆ ನನ್ನ ಹತ್ರ ಇದೆ, ரெண்டு உதாரணம் இருக்குது. ಒಂದು ಮಾತ್ರ ಹೇಳ್ತೀನಿ, ஒன்று சொல்றேன், ಇನ್ನೊಂದು ದಿನ ಬರುವಾಗ ಹೇಳ್ತೀನಿ. இன்னொன்று நான் நாலு ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅದಕ್ಕೊಂದು ಉದಾಹರಣೆ, எங்க அப்பா தான் அதுக்கு உதாரணம். ಎರಡು ಕಿಡ್ನಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡ್ಬೋದು, ரெண்டு கிட்னி இல்லன்னு சொல்ல ಇದೇ முடியும், ಒಳಗಡೆ ಇದೆ. உள்ள இருக்கு. ಆಮೇಲೆ ನೀವ್ ಅನ್ಕೊಂಬೇಡಿ, நீங்க நினைக்கலாம் ಪಾಸ್ಟ್ ಮಾರ್ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ, ಅದಕ್ಕೆ ಇಂಟಿರೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದೆ, ಇದೆಲ್ಲ ಮಾಡಿ ದುಡ್ಡು ಎಲ್ಲಿಂದ ಬಂತು, ಅಪ್ಪನ ದುಡ್ಡು ಅಪ್ಪನ ಕಿಡ್ನಿ ಮಾರ್ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ ಹಂಗಲ್ಲ ಅನ್ಕೋಬೇಡಿ. அப்படி நினைக்காதீங்க. ಎರಡು ಕಿಡ್ನಿ ಒಳಗಡೆ ಇದೆ, ரெண்டு கிட்னி உள்ள இருக்கு, ಆದ್ರೆ ஆனா ಯಾವುದೇ ಕೆಲಸ ಮಾಡಲ್ಲ. எந்த வேலையும் செய்யாது. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಅದು ನಮ್ಮ ಅಪ್ಪ ಇವತ್ತರೆಗೂ ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ. இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். ಆಮೆನ್. ஆமென். ನೀವೇ ಅದಕ್ಕೆಲ್ಲ ಸಾಕ್ಷಿ. நீங்க தான் சாட்சி. ನಾನೇನೋ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ಬೇಕಂತ ಇಲ್ಲ, அது பேசணும் இல்ல, ಅವರ ಆ ಒಂದು ಸ್ಥಿತಿಗೆ ಹೋಗುವಾಗ, அந்த சூழ்நிலைக்கு ಆ ಒಂದು ಎಮರ್ಜೆನ್ಸಿಗೆ ಹೋಗುವಾಗ எமர்ஜென்சிக்கு ಯಾವ ರೀತಿ ಇದ್ರು ಅಂತ ನೀವೆಲ್ಲ ನೋಡಿದ್ದೀರಾ. எப்படி இருந்தாலும் எல்லாம் ಒಂದು பார்த்து- ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಬಂತು ಅವರಿಗೆ, ஒரு எமர்ஜென்சி வந்தது, ತುಂಬಾ ಎಮರ್ಜೆನ್ಸಿಗೆ ಹೋಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ரொம்ப எமர்ஜென்சி ಇವಾಗ ನಮ್ಗೆ ಏನು ಆಗ್ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಅದು ಹೋಗಿ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ, ನಾವೇ ಹೋಗಿ ಬರಪ್ಪ ಅಂತ ಕಳ್ಸಿಕೊಡ್ತೀವಿ ಅವಾಗ. நாங்களே அப்பப்ப அனுப்பிச்சு ಆದ್ರೆ கொடுப்போம். ಅನೇಕ ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಬಂದಿತ್ತು, அன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி. ಬಟ್ ಒಂದು ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಬಂದಿತ್ತು ನೋಡಿ, எப்படி தெரியுமா, ನಾವೆಲ್ಲ ಕನ್ಫರ್ಮ್ ಆಗ್ಬಿಡ್ತು, எல்லாருக்குமே ಎಲ್ಲ கஷ்டம், ಮನೆಯಲ್ಲಿ ಅಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. வீட்டுல எல்லாம் அழுகுறாங்க. ನನಗೆ ಅಷ್ಟು ಬೇಗ ಅಳು ಬರೋದಿಲ್ಲ, எனக்கு அவ்வளவு சீக்கிரம் அழுவ வராது, ಏನು ನಡೀಲಿ ಅಷ್ಟು ಬೇಗ ಅಳ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. அவ்வளவு சீக்கிரம் அழுவ மாட்டேன். ಅಂಡ್ ಅನ್ಫಾರ್ಚುನೇಟ್ಲಿ ಬ್ಯಾಪ್ಟಿಸ್ಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಂತ ನಾನು ಅಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. அங்க பேப்டிஸ்ட் ஆஃப் நான் ನೀವು ಅಳುವಾಗ ನೀವು ಯಾರೋ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿರೋರಿಗೆಲ್ಲ ಫೋನ್ ಮಾಡ್ಕೊಳ್ತೀರಾ, நீங்க வந்து அப்படியே ஃபோன் ನಾನು பண்ணி ಅಳ್ಕೊಂಡು நான் ಎಲ್ಲಾ ಪಾಸ್ಟರ್ ಫೋನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀರಿ, எல்லா பாஸ்டர் ನಮ್ಮ ಅಪ್ಪ ಹಂಗಿದ್ದಾರೆ, ಅಪ್ಪ ಹಂಗಿದ್ದಾರೆ. ಅಂಕಲ್ ಫೋನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಅಂಕಲ್ ಫೋನ್ ಅಂಕಲ್ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಹಿಂಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ. ಹೇಳ್ತಾರೆ. ಸಿಚುವೇಶನ್ ಹೆಂಗಿತ್ತು ಅಂದ್ರೆ சூழ்நிலை எப்படி இருக்கு? ಅವ್ರು ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, அவங்க சொல்லிட்டு போறாங்க, ಮಗ ನಾವು ಬರ್ಮಾಟಂಡ, ಅವ್ರು ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋದ್ರು ನಾವು ಬರ್ಮಾಟಂಡ ಅವಳದ ಮುಂಜಿಚ್ಚಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರು. வரமாட்டேன்னு சொல்லி ಅದು ಪಾಸ್ಟರ್ ನನ್ನ ನಂಬಿಕೆ ಇದೆ, பாஸ்டர் ஒரு விசுவாசம். ಆದ್ರೆ ಇನ್ನೊಂದ್ ಕಡೆ ನನ್ನ ಮನುಷ್ಯ ತಾನೆ, நான் மனுஷன் தான். ಏನಪ್ಪ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಹಿಂಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ರಲ್ಲ, அப்பா இப்படி சொல்றாங்க. ಒಳಗಡೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಆತಂಕ. உள்ள ஒரு பெரிய பயம். ಅಂಡ್ ಐ ಥಿಂಕ್ ಸಮ್ 2 days ಅವ್ರು ಎಮರ್ಜೆನ್ಸಿಲೇ ಇದ್ರು, ரெண்டு நாள் ஒரு ನಮ್ಮನ್ನ ಒಳಗಡೆ ಅವ್ರು ನೋಡಕ್ಕೂ
ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ. உள்ள போய் பார்க்க ಎಲ್ಲ முடியல. ಫಾಸ್ಟ್ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿದ್ರು. எல்லா பேரும் ನಮ್ಮ ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿಗಳೆಲ್ಲ ತುಂಬಾ ಪ್ರೀತಿಯಿಂದ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿದ್ರು. சபை விசுவாசிங்க எல்லாம் அன்பா ಎಲ್ಲೋ ಒಳಗಡೆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಬಂತು. ஏதோ ஒரு விசுவாசம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ದೃಢವಾದ ನಂಬಿಕೆ ಬಂತು. இயேசு மேல ஒரு நல்ல ಅವರು ಅದನ್ನ ನಂಬಿದ್ರು. அவங்களும் நம்பினாங்க. ಅವ್ರ ಹೆಂಡತಿ ನಮ್ಮ ಅಮ್ಮನೂ ನಂಬಿದ್ರು. அவங்க வைஃப் ಅವ್ರ நம்பினாங்க. ಮಕ್ಕಳು ನಂಬಿದ್ರು. பிள்ளைங்க நம்பினாங்க. ಆ ನಂಬಿಕೆ ಇವತ್ತಿನವರೆಗೂ ಅವರ ಜೀವಂತವಾಗಿದೆ. இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ಅವರದು ಫೇಮಸ್ ಡೈಲಾಗ್ ಇದೆ. ಅವರು ಫೇಮಸ್ இந்த வருஷம் லாஸ்ட் நானே ಅವರೊಂದು ಫೇಮಸ್ ಡೈಲಾಗ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏನು ಮುಂಚಿನ ವರ್ಷದ ಲಾಸ್ಟ್ ಅಂತ ತುಂಬಾ ವರ್ಷದಿಂದ ಡೈಲಾಗ್ ಹೊಡಿತಾನೆ ಇದ್ದಾರೆ. ரொம்ப வருஷமா சொல்லிட்டே ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಅವರಿಗೆ, ನೀನು ಹೇಳೋವರೆಗೂ ನೀನು ಜೀವಂತವಾಗದೇ ಇರ್ತೀಯ. சொல்றவரைக்கும் உயிரோடு இருப்பேன். ಯಾವುದೇ ಅನಾರೋಗ್ಯದ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಪಡಬೇಕಾದ எந்த வியாதி குறித்து கவலைப்படாதீங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಲ್ಲ ಅನಾರೋಗ್ಯದಿಂದ ನಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಯೇಸು ಎಲ್ಲ ವ್ಯಾಧಿಯಿಂದ ಬಿಡುಗಡೆಯಾಕ ವಲ್ಲவர். ಹalleluya ಹalleluya ಹalleluya. ಹalleluya. ಇದನ್ನೆಲ್ಲ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಬೇಕು ಅಂದ್ರೆ ಇದೆಲ್ಲ ಏற்றுಕೊಳ್ಳೋಣ. ನೀವು ಮಾಡಬೇಕಾದ ಒಂದೇ ಒಂದು ವಿಷಯ. ನೀವು செய்ய ஒரே ஒரு விஷயம். ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ யோவானின் சுவிசேஷம் 12ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ அதிகாரம். ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ವಚನ இப்படியே சொல்கிறது. ಯಾರ್ಯಾರು ಆತನನ್ನ ಸ್ವೀಕರಿಸಿದರೋ, யார் அவர் ஏற்றுக்கொண்டார்களோ, ಆತನ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರೋ, அவர் பேர் மேல் விசுவாசம் ಅವರು வைத்தார்களோ, ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುವರು. அவங்க தேவனுடைய பிள்ளைகளாகும். ವೆರಿ ಸಿಂಪಲ್ ಸ್ಟೆಪ್ ನೀವು ಮಾಡಬೇಕಾಗಿರೋದು. ரொம்ப சிம்பிளான ஒரு ಈ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮನ್ನ ಕ್ವಾಲಿಫೈ ಮಾಡಬೇಕು ಅಂದ್ರೆ, இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ಈ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿಮ್ಮನ್ನ ಅರ್ಹಗೊಳಿಸಬೇಕು ಅಂದ್ರೆ, இயேசு உங்களை அழகா ಈ ಯೇಸು நடத்தணும். ಕ್ರಿಸ್ತ ನಿಮ್ಮನ್ನ ರಕ್ಷಿಸಬೇಕು ಅಂದ್ರೆ, இயேசு உங்களை ಈ ரட்சிக்கணும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸಬೇಕು ಅಂದ್ರೆ, இயேசு உங்களை விடுதலை ஆக்கணும். ಎರಡು ಸಿಂಪಲ್ ಸ್ಟೆಪ್ ಗಳನ್ನ ನೀವು ಮಾಡಬೇಕು. ரொம்ப சிம்பிளான ಯಾವ ರೀತಿ ಎರಡು ಕಣ್ಣಿದೆಯೋ, எப்படி ரெண்டு கண் ಯಾವ இருக்கோ, ರೀತಿ ಎರಡು ಕೈ ಇದೆಯೋ, ரெண்டு கை ಈ இருக்கோ, ಕೈ ಡೈಲಿ ಯೂಸ್ ಮಾಡ್ತೀವಿ. இந்த கை டெய்லி ಈ யூஸ் ಕೈನ பண்ணுங்க. ನೋಡುವಾಗೆಲ್ಲ ಈ ವಾಕ್ಯ ನಿಮ್ಗೆ ನೆನಪು ಬರಲಿ. இந்த கை பார்க்கும்போது வசனம் ಒಂದು ಕೈ ஒரு கை ಯೇಸುವನ್ನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಬೇಕು. இயேசு ஏற்றுக்கொள்ளணும். ಇನ್ನೊಂದು ಕೈ இன்னொரு கை ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕು. அவர் மேல் விசுவாசம் வைக்கணும். ಎರಡು ಸೇರುವಾಗ ரெண்டு சேரும் ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗ್ತೀರಾ. நீங்க தேவனுடைய ನೀವು பிள்ளைகளாவீங்க. ದೇವರ ಮಕ್ಕಳಾಗ್ತೀರಾ. தேவனுடைய பிள்ளைகளாவீங்க. ಇವತ್ತು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿಮ್ಗೊಂದು ಕರೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இயேசு ஒரு அழைப்பை ನೀವು கொடுக்கிறார். ಯಾರೆಲ್ಲ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಬೇಕು ಅಂತ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, யாரெல்லாம் ஒரு பிள்ளைகளான விரும்புறீங்களோ, ಇವತ್ತು ನೀವು ಮಕ್ಕಳಾಗುವ ಅರ್ಹತೆಯನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இன்னைக்கு தேவன் அந்த அதிகாரத்தை ಚಿಕ್ಕ கொடுக்கிறார். ಪ್ರಾರ್ಥನೆ ಒಂದೇ ಸಾಕು. சின்ன ஜெபம் ದೇವರೇ அவ்வளவுதான். ನಿನ್ನನ್ನು ನಾನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ತೀನಿ. ஆண்டவரே நான் ஏற்றுக்கொள்வேன். ಯಾವ ರೀತಿ ಸ್ವೀಕಾರ ಮಾಡೋದು? எப்படி ஏற்றுக்கொள்வது? ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಬೇಕು. முழு இதயத்தோடு ஏற்றுக்கொள்வது. ಅರ್ಧಂಬರ್ಧ ಹೃದಯ ನಮಗೆ ಬೇಡವೇ ಬೇಡ. அறப்புற வேண்டே ಒಳಗೆ வேண்டாம். ಇರುವಾಗ ಯೇಸು, ஆ? ಒಳಗಿರುವಾಗ ಯೇಸು, உள்ள இருக்கும்போது இயேசு, ಹೊರಗೆ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಲೋಕ. உள்ள வெளியே போனா உள்ள ಈ ರೀತಿ ನಾವು ಮಾಡೋದು ಬೇಡ. இப்படி செய்ய வேண்டாம். ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕಾರ முழு ಮಾಡೋಣ. இதயத்தோடு ஏற்றுக்கொள்வோம். ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ முழு ಇಡೋಣ. பலத்தோடு அவர் மேல ಇವತ್ತು விசுவாசிக்கிறோம். ದೇವರು ನಿಮಗೆ ಮುದ್ರೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இன்னைக்கு தேவன் ஒரு முத்திரை You கொடுக்கிறார். are child of God. நீங்க ஆண்டுடைய பிள்ளைகள். ನೀವು ದೇವರ நீங்க ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೀರಾ. ஆண்டுடைய பிள்ளை ನೀವು என்று, ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೀರಾ. ஆண்டுடைய பிள்ளை என்று, ದೇವರ ಮಕ್ಕಳಾದ ಮೇಲೆ ஆண்டுடைய பிள்ளையான ದೇವರಿಗೆ ಸೇರಿದ ಎಲ್ಲವೂ ஆண்டுக்கு சேர்ந்த எல்லாமே ನಿಮಗೂ ಸೇರಿದಾಗ, உங்களுக்கும் சேர்ந்தது. ನಿಮಗೂ ಅದು ಸೇರಿದಾಗ உங்களுக்கும் சேர்ந்தது. ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. சின்ன ஜெபம் ದೇವರೇ, செய்யலாம். ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಅಂಗೀ ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ತೀನಿ. நான் அப்படியே நான் ஜெபிக்கிறேன். ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಾನು ನಂಬಿಕೆ ಇಡ್ತೀನಿ. ஆண்டவர் மேல விசுவாசம் ನೀವು வைக்கிறேன். ಎರಡು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡೋದರ இரண்டு ಮೂಲಕ சின்ன ஜெபம் அவ்வளவுதான். ನಾವೆಲ್ಲ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ கண்களை மூடி ಸಾಧ್ಯವಾದ್ರೆ முடிஞ்சா ಎದುರು ನಿಂತ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ஏஞ்சி ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. நின்னு நம்ம ஜெபிக்கலாம். ಮ್ಯೂಸಿಕ್ ಪ್ಲೀಸ್. ಹಾಲೆಲೂಯಾ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ದೇವರು ಒಂದು ಕಾಲಿಂಗ್ ಅನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறாரு. இயேசு அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரலாம். Let's all bring Jesus Christ in front of us. நம்ம ಮುಂದೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾವು ತರೋಣ. அவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து அவர் அழைப்பு கொடுக்கிறார். அவர் உங்களை தகுதிப்படுத்தும்படி, அவர் உங்களை ரட்சிக்கும்படி, அவர் உங்களை விடுவிக்கும்படி அவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அண்ட் அந்த அழைப்புக்கு நீங்க செலுத்த வேண்டிய ரெஸ்பான்ஸ், பிரதிக்கிரியை, அதோடைய பதில் எப்படி இருக்கணும்னா, அவரை ஏற்றுக்கொள்ள இருதயம் உண்டாக வேண்டும். அவர் மீது நம்பிக்கை வைக்கிற இருதயம் உண்டாக வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்டு அவரையே நீங்க நம்புவீங்க அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நீங்க தேவ பிள்ளைகளாய் மாறி இருக்கிறீங்க. ಇವತ್ತು ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಬದಲಾವಣೆಯಾಗಿದ್ದೀರಾ. ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. ಕರೆகளை உயர்த்தி நாம் ஜெபித்துக் கொள்ளலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துல உம்முடைய பெரிய நாமத்தை நாங்கள் இணைந்து மகிமைப்படுத்துறோம்ப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில நாங்கள் சரீரமாக சந்தோஷப்படுவதற்காக அநேக விஷயங்களை எங்கள் கண்களுக்கு முன்பதாக நாங்கள் பார்த்து சந்தோஷம் அடைந்திருக்கிறோம். அதே போல எங்கள் ஆத்மாவும் சந்தோஷப்படும்படிக்காக கர்த்தருடைய வார்த்தை செய்தி நாங்கள் கேட்டிருக்கிறோம்.
இயேசுவை எங்கள் உள்ளத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு இதோ நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு இதோ நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்க இந்த ஜெபத்தின் மூலமாக இன்றைக்கிலிருந்து நாங்கள் தேவ பிள்ளைகளாய் மாறட்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறட்டும். இன்னும் தேவன் எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறார், நாங்கள் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்கிற உணர்வோடு கூட இந்த இடத்திலிருந்து திரும்புவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அப்படியே ஜெபம் செய்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆண்டவர் தொட்டு பிளஸ் பண்ணதுக்காக உங்களுக்கு நன்றி. நீங்க அவங்களை அப்படியே ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கூட்டத்துடைய முடிவான இந்த நேரத்துல உங்க 2 கரங்களையும் ஒவ்வொரு மீது வைத்து நீங்க பிளஸ் பண்ணுங்க அப்பா. அவங்களை பிளஸ் பண்ணுங்க. அவங்க தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிங்க. அவங்க பிரச்சனைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. அவங்க சரீரத்துல சுகத்தை கொண்டு வந்து ஆசீர்வதிங்க. என்ன கஷ்டத்துல இருக்கிறாங்களோ அதுல இருந்து அவங்களை விடுவித்து ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீங்க பிளஸ் பண்ற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கில இருந்து நாங்க உங்க பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம்ப்பா. We all become your children. ನಿನ್ನ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವು ಬದಲಾವಣೆ ಆಗಿದ್ದೀವಿ. ಆದ್ದರಿಂದ ನಿನ್ನ ಮಕ್ಕಳಾದ ನಾವು ನಿನಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ತರುತ್ತಾ ಇದ್ದೀವಿ ಸ್ವಾಮಿ. உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உமக்கே மகிமை கொண்டு வருகிறோம். உமக்கே மகிமை கொண்டு வருகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. Hallelujah. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. 7 குத்து விளக்கு, 7 குத்து விளக்கே மத்தியிலே உலாவிடும் மின்னல் கர்த்தருங்கள் மத்தியில் உலாவி ஒவ்வொருவரையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகளை நான் தொடட்டும், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கட்டும், என் பிள்ளைகளை நான் சந்திக்கட்டும். கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு, ஆராதனை. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துல நீங்க எங்களை தொட்ட சந்தோஷத்தோடு நாங்க திரும்பி போறோம்ப்பா. எங்க உள்ளத்துல வந்த சந்தோஷத்தோடு நாங்க திரும்பி போறோம்ப்பா. வந்தது இயேசு எங்கள் உள்ளத்துல வந்தது. இங்க எல்லாருடைய உள்ளத்துல நீங்க வந்ததுக்காக ஸ்தோத்திரம். வாசப்படுறதுக்காக எல்லா துதி, எல்லா கனம், எல்லா புகழ் பெயர் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இணைந்து கர்த்தரை துதிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் ஒன்று மறவாதே. ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியம் இந்த விசேஷமான கூட்டத்திற்கு வந்து பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் தேவ பிள்ளைகளோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக சாப்பாடு ரெடியா இருக்கு. தயவு செய்து இருந்து சாப்பிட்டு போகும்படிக்காக